வெல்கம் டு பி புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். சயின்ஸ் கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சயின்ஸ் கிளாஸ்ல நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 22வது பாடம் நுண்ணுயிரிகள் உலகம் அப்படிங்கறதோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தாச்சு. பார்ட் 1 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இது வந்து உங்களோட பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 1 நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பார்ட் 2 பார்த்துக்கோங்க. இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த 22வது லெசன் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேள்விகள் இந்த பகுதியில இருந்து அடிக்கடி கேட்கப்படுது. எப்படி கெமிஸ்ட்ரியில அமிலம் காரம் உப்புக்கள்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்களோ அதே மாதிரி இந்த நோய்கள் பகுதியில இருந்துமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான லெசன். பார்த்தலாமா? சோ நோய்களும் நுண்ணுயிரிகளும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா நோய். நோய் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த டிசீஸ் அப்படிங்கறது ஸ்பிட் பண்றாங்க. டிஸ் இஸ் அப்படின்னுட்டு. அப்ப டிஸ் அப்படின்னா அதுக்கான பொருள் என்னன்னா எதிரானது, எகெயின்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஈஸ் அப்படின்னா என்னன்னா வசதியானது. வசதியாக அப்படின்னா கம்ஃபர்ட்டா இருக்கிறது, எனக்கு கம்ஃபர்டபிள் இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அப்ப ரெண்டையும் சேர்த்துறாங்க. டிஸ் ஈஸ் அப்படின்னா என்னன்னா வசதிக்கு எதிரா இருக்கிறது தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிசீஸ்க்கான மீனிங் என்ன? வசதிக்கு எதிராக உள்ளது. நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஆப்போசிட் எதிரா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிசீஸ்னு சொல்லுவோம். இப்ப நம்மளுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு இல்ல ஃப்ளூ. சோ அப்ப அந்த டைம்ல நம்மளோட கம்ஃபர்ட்டா இருக்காதுல்ல. சோ நம்ம கம்ஃபர்ட்டுக்கு எதிரா இருக்க மாதிரி இருக்குமா? சோ அதுதான் இங்க மீன் பண்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு உயிரியின் சாதாரண நிலையை குழைத்தோ அல்லது மாற்றியோ உடலின் முக்கிய பணிகளை செய்ய விடாமல் பழுதடைய வைக்கும் அல்லது தவறான வேலை செய்ய வைக்கும் நிலையே நோய் எனப்படுகிறது. அப்ப நோய்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நோய்னா என்னன்னா ஒரு உயிரியுடைய சாதாரண நிலை. அது நார்மலா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த ஃபங்க்ஷன்ல டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிசீஸ். புரிஞ்சுங்களா? சோ அதோடைய சாதாரண நிலையை குலைத்தோ அல்லது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியோ அதோட ஃபங்க்ஷனை ஓவராலா கொலாப்ஸும் பண்ணிடலாம். இல்ல கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் ஆகிக்கலாம். அந்த மாதிரி சேஞ்சஸ்னால உடலுடைய முக்கிய பணிகளை செய்ய விடாம பழுதடைய வைக்கக்கூடியது அல்லது தவறா வேலை செய்ய வைக்கிறது, இந்த நிலையதான் வந்து நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோயை வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னு பாருங்க. பரவி இருக்கக்கூடிய நிலையை கொண்டு, அதாவது எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அதை கொண்டு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வட்டார நோய் என்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளை நோய் அப்படின்னா எபிடமிக்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பெருங்கொள்ளை நோய்னா பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியற்ற நோய். இது ஆக்சுவலி தொடர்பற்றன்னு கொடுத்திருக்காங்க. இது தொடர்ச்சியற்ற நோய்னு வரும். அப்படின்னா ஸ்பராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு இப்ப COVID-19 வந்துச்சுல்ல. சோ அது வந்து பேண்டமிக்கா எபிடமிக்கா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது பரவும் நிலைத்தன்மை கொண்டு அது எப்படி பரவுதோ அதை பொறுத்து எப்படி வகைப்படுத்துறாங்க நோய் அப்படின்னா தொற்றும் நோய், தொற்றுத்தன்மை அற்ற நோய் அப்படின்னு சொல்லி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா தொற்றும் அப்படின்னா அது எல்லாமே தொற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு சில நோய்கள் ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் கிட்ட தொற்றாது. அதாவது இப்ப சர்க்கரை வியாதி வந்து நம்ம வீட்டுல அம்மாக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து தொற்றக்கூடிய நோய் கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது நோய் கிருமிகளை வச்சும் வகைப்படுத்துவாங்க நோயை. எப்படின்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். சோ அந்த மாதிரி நோய் கிருமிகளை வச்சு பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை அல்லது புரோட்டோசோவாக்களால் தோற்றுவிக்கப்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி தனியா கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நோயை கடத்தக்கூடிய காரணிகளை பொறுத்து வகைப்படுத்துறாங்க. அப்ப நோயை கடத்தக்கூடிய காரணி வெற்றின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு காற்று வழியா நோய் பரவும், இல்லைன்னா நீரின் வழியா பரவும், இல்லைன்னா கடத்திகள் வழியா பரவும். கடத்திகள்னா வேற ஏதாவது ஒரு உயிர்கள் மூலியமா நம்மளுக்கு நோய் பரவும். ஓகேங்களா? சோ அப்படி பாத்தீங்கன்னா இப்ப கொசுவை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தருடைய பிளட் அது இது பண்ணிட்டு மறுபடியும் இன்ஃபெக்ட் ஆகாத ஒரு பர்சனோட இதுல மறுபடியும் அவங்கள கடிச்சிச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ட் ஆகாத பர்சனை இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடும். அந்த மாதிரி இது பண்றதுதான் அது. அப்போ கொசுங்கிறது கடத்தியா இருக்கு. இந்த இடத்துல நோயை கடத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறதுனாலதான் அதை கடத்தின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த 4 கேட்டகரிஸ்ல தான் வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பரவி இருக்கக்கூடிய நிலை. பரவி இருக்கக்கூடிய நிலைன்னா எந்த அளவுக்கு ஜியோகிராபிக்கல்ல, அதாவது ஒரு ஒரு சிட்டில மட்டும் பரவி இருக்கா, இல்ல ஒரு கண்ட்ரில பரவி இருக்கா, இல்ல வேர்ல்டு ஃபுல்லா பரவி இருக்கா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பரவி இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து என்டமிக், எபிடமிக், அதுக்கடுத்து பேண்டமிக், ஸ்பொராட்டிக் அப்படின்னு பிரிப்பாங்க. இதுவே பரவக்கூடிய நிலையை பொறுத்து எப்படி பரவும், தொற்றுமா தொற்றாதா, அதை வச்சு ரெண்டா கிளாசிஃபை பண்ணுவாங்க. இதுவே நோய் கிருமிகளை வச்சுன்னா பாக்டீரியானால உண்டான நோயா, வைரஸ்னால உண்டான நோயா, இல்ல பூஞ்சைகளா அல்லது புரோட்டோசோவாக்களால உருவான நோயா அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்றாங்க. நோய் கடத்தக்கூடிய கடத்திகள் மூலம் அப்படிங்கும் பொழுது
சோ காற்றின் மூலம் பரவுமா? இல்ல நீரின் மூலம் பரவுமா? இல்ல வேற ஏதாவது ஒரு கடத்திகள் மூலமா இந்த நோய் பரவுதா? அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இவ்வளவுதான். சோ இது ஒவ்வொன்னையுமே இப்ப வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்கு. இத எப்பவுமே மறக்காம படிச்சிருங்க. டூ யூ நோ பாக்ஸஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இப்ப இதுல என்ன குடுத்திருக்காங்க? உலக சுகாதார தினம் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினமா அனுசரிக்கப்படுது. அதே மாரி உலக மலேரியா தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 25ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1ஆம் தேதி. அடுத்தது உலக காசநோய் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது மார்ச் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? சோ அனுசரிக்கப்படுகிறது. கொண்டாடப்படுகிறதுங்கிறத தாண்டி அனுசரிக்கப்படுகிறது. கொண்டாடலாம் மாட்டாங்க. சாரி. சோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நோய் காணப்படுவதின் அடிப்படையிலான வகைப்பாடு. சோ அப்ப நோய் காணப்படுதல் அந்த வட்டாரம் வளவுக்கா, இல்ல வந்து எபிடமிக்கா, பாண்டமிக்கா அப்படின்னு சொன்னோம்ல, அத பத்தி இங்க குடுத்திருக்காங்க. இதுல வட்டார நோய்னா என்ன? என்டமிக் அப்படின்னு சொன்னோமா? என்டமிக் அப்படின்னா என்னன்னா, இது புவிப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைவான மக்களை மட்டும் தாக்குகின்ற நோயாகும். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் தான் இந்த டிசீஸ் வந்து காணப்படும். அந்த மாரி இருக்கிறது தான் வந்து அதுவுமே குறைந்த மக்களுக்கு தான் வந்து காணப்படும். அதிக அளவுல இருக்காது. சோ அந்த மாரி இருந்துச்சுன்னா, அத என்டமிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன குடுத்திருக்காங்கன்னா, இமயமலை பிரதேசத்தின் அடிவார பகுதிகளில் உள்ளவர்களுக்கு முன்கழுத்து கழலை, அதாவது காய்டர் நோய் அப்படின்னு சொல்றாங்க. தைராய்டோடைய அ என்லார்ஜ்மென்ட்டோட இதுதான் வந்து இந்த காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமயமலை பிரதேசம் அண்ட் அந்த தராய் பகுதின்னு படிச்சிருப்போம். ஜியோகிராபிக்கல் இதுல ஜியோகிராஃபில உங்களுக்கு வந்து அந்த இமயமலைக்கு அடுத்து வந்து இந்த சமவெளிகள வந்து தராய், பாபர், பாங்கர் அந்த மாரிலாம் பிரிச்சிருப்போம். அப்ப அந்த தராய் அப்படிங்கிறது வந்து நேபாள பகுதிகள், அந்த இமயமலை அடிவார பகுதிகள தான் வந்து தராய் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். சோ அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு இந்த நோய் வந்து வரும். ஓகேங்களா? முன்கழுத்து கழலை. அயோடின் பற்றாக்குறையினால உருவாகக்கூடியது தான் இந்த நோய். வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது கொள்ளை நோய் அப்படின்னா எபிடமிக்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தமிழ்ல மட்டும் படிச்சுட்டு இங்கிலீஷ விட்டுறாதீங்க. சம்டைம்ஸ் வந்து இங்கிலீஷ் இதுவுமே வந்து தமிழ் மீடியம்க்கு இப்படியே கேட்பாங்க. எபிடமிக்னே கேட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னு புரியாம போயிடும். சோ அதனால கிளியரா பார்த்துக்கோங்க. எபிடமிக் அப்படின்னா, இது புவியின் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிக எண்ணிக்கையிலான மக்களை பாதிக்கும் வகையை சார்ந்தது. அதாவது புவியில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரே டைம்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நெறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து நடக்கும். ஓகேங்களா? இது வந்து குறிப்பிட்ட இடத்தில் காணப்படக்கூடிய நோய். இது வந்து எப்பவுமே இந்த இது இருக்கும். சோ இந்த ஹிமாலயன் ரீஜியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த முன்கழுத்து கழலை நோய்ங்கிறது எப்பவுமே இருக்கும். அப்ப அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய நோய். அதனால இது வந்து என்டமிக் அப்படின்னு சொல்றோம். ஆனா எபிடமிக்னா ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனா அந்த ஸ்ப்ரெட் ஆகுற டைம்ல நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது தான் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இதுவுமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரே நேரத்துல அதிக அளவு தோன்றுது. அப்படிங்கும்பொழுது இன்ஃப்ளூயன்ஸா இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இன்ஃப்ளூயன்ஸா. இதுவே பெருங்கொள்ளை நோய் அப்டின்னா என்னன்னா, பாண்டமிக். பாண்டமிக்னா வேர்ல்டு வைட் அதாவது உலகம் முழுவதுமே பரவி அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பாண்டமிக் அப்டின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ ஆ கோவிட்-19 வந்துச்சு. சோ அது வந்து ஒரு பாண்டமிக். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாவே அந்த நோய் ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரில மட்டும் அஃபெக்ட் ஆகல. வேர்ல்டு லெவல்ல வந்து இதா இருந்துச்சு. சோ அதனால அது வந்து பாண்டமிக் அப்டின்னு சொல்லுவாங்க. இங்க எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் குடுத்திருக்காங்க. ஜென்ரலா நீங்க பார்த்தீங்க இங்க இங்க புக்ல உங்களுக்கு எய்ட்ஸ் குடுத்துருக்காங்க பேண்டமிக்ல. ஜென்ரலா இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எபிடமிக்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எபிடமிக் ஆர் என்டமிக்ல தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஆனா இங்க வந்து உங்களுக்கு எய்ட்ஸ் வந்து பேண்டமிக்ல குடுத்துருக்காங்க. மேபி தேர் இஸ் சம் ரீசன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியற்ற நோய். தொடர்ச்சியற்ற நோய்னா எப்பயாவது வரும், போயிடும். அந்த மாரி இருக்கக்கூடியது. இது வந்து பிளேஸஸ் பொறுத்துலாம் கிடையாது. சோ அந்த மாரி தோன்றக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேரியா, காலரா. சோ இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்பொராடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சுங்களா? சோ இதுதான் நோய் தொற்றுடைய வகைகள் வந்து பரவி இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நோயின் வெளிப்பாடு. அதாவது நோய்களின் பரவும் தன்மைய பொறுத்து இப்ப பார்க்க போறோம். பரவும் தன்மை அப்படிங்கும்பொழுது, தொற்றும் தன்மையுடைய நோய்கள் பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தொற்றக்கூடிய நோய்கள தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாரி இதுக்கான புறக்காரணிகளா என்னென்ன இருக்குன்னா, பாக்டீரியா, வைரஸ், கடத்திகள், ஒட்டுண்ணிகள் இது மூலியமா தான் இந்த நோய் வந்து தொற்றுது. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி தொற்றுது அப்படின்னா, இந்த விஷயங்களால. சோ
புறக்காரணிகளான பாக்டீரியா, வைரஸ், கடத்திகள், ஒட்டுண்ணிகள் தீங்குயிரிகளின் மூலமாக உடலில் ஊடுருவி நோயினை தோற்றுவிக்கிறது. எடுத்துக்காட்டு என்னன்னா இன்ஃப்ளூயன்சா, காச நோய், பெரியம்மை, காலரா, நிமோனியா, மலேரியா இந்த மாதிரி பல நோய்கள் வந்து தொற்றக்கூடிய நோய். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட தொற்றக்கூடியது. இந்த பெரியம்மை எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்கள தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வாட்டரோ ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு காலத்துல பேண்டமிக்கா இருந்துச்சு. உங்க தாத்தா, பாட்டி காலம் இல்லன்னா அப்பா, அம்மா காலம்னு சொல்லலாம். சோ அந்த காலங்கள்ல இது வந்து பேண்டமிக்கா இருந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, தொற்றாத நோய்கள் அப்டின்னா, பரவாத நோய்கள். அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு எந்த ஒரு காரணிகளாலுமே பரவாது. காற்றின் மூலமாவோ, நீரின் மூலமாவோ, இல்ல கடத்திகள் மூலமாவோ, அதாவது நோய் கடத்தும் காரணிகள் மூலமா அந்த நோய் பரவாது அப்டின்னா, அதுதான் வந்து பரவாத நோய், தொற்றா நோய் அப்டின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன அப்டின்னா, இவை உடற்காரணிகளாகிய முறையாக இயங்காத உறுப்புக்கள். உடற்காரணிகளாகிய முறையாக இயங்காத உறுப்புகள், மரபு காரணங்கள், ஹார்மோனின் அளவில் காணப்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு நிலை, நோய் எதிர்ப்பு அமைப்பில் உள்ள குறைபாடு, இதனால ஏற்படக்கூடியது. எடுத்துக்காட்டா என்னன்னா நீரிழிவு நோய். நீரிழிவு நோய்னா சுகர். அதுக்கடுத்து இதயம் சார்ந்த நோய்கள். இதயம் சார்ந்த நோய்கள்னா ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, அப்ப எல்லாருக்கும் வருங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாரி ஒரு சிலருக்கு ஹார்ட்ல இந்த ஹோல்ஸ் அந்த மாரி ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் அது இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் எல்லாம் ஆகாது. அந்த மாரி இருக்கக்கூடியது. உடல் பருமனா இருக்கலாம், புற்றுநோய், கேன்சரு, முன் கழுத்துக்கள் இழை இப்ப பார்த்தோம்ல. சோ இந்த காய்டர் நோய் இது எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரு சில மரபு காரணங்களாலும் ஒரு சில நோய்கள் வரும். இப்ப சுகரே வந்து மரபு காரணமா வரும். ஒரு ஒரு ஜீன் ரிலேட்டடான ஒரு டிசீஸாவே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நோய் தொற்றின் பிறப்பிடம் மற்றும் தொற்று பகுதி பத்தி குடுத்திருக்காங்க. நோய் தொற்றினை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகள் பல்வேறு வழிகளில் உடலில் நுழைகிறது. சோ, இப்ப அந்த கிருமி வந்து ஒரு பர்ட்டிகுலர் இது வழியா தான் போகணும்லாம் கிடையாது. ஒவ்வொரு கிருமியும் ஒவ்வொரு மாரி பரவும். ஓகேங்களா? சோ, நோய் பரப்பும் கிருமிகள் மாசடைந்த காற்று, நீர், உணவு, மண், உடல் தொடர்பு, பாலியல் தொடர்பு மற்றும் நோய்வாய்ப்பட்ட பிற விலங்குகள். இதிலிருந்து மனித உடலுக்கு நுழைந்து நோயினை அதிகரிக்க செய்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு எப்படி நோய் உருவாகுது அப்படின்னா, ஒன்று அந்த கிருமிகள்னால மாசடைந்த காற்றுனாலயா இருக்கலாம், நீர்னால இருக்கலாம், உணவுனால இருக்கலாம், மண்ணால இருக்கலாம், உடல் தொடர்புனால இருக்கலாம், பாலியல் தொடர்புனால இருக்கலாம், இல்லன்னா நோய்வாய்ப்பட்ட பிற விலங்குகள் கிட்ட இருந்து. நெறைய பேர் வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதுக்கு ஒரு சில டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா, எல்லா டிசீஸுமே வந்து மனிதனுக்கு வராது விலங்குல இருந்து. ஆனா ஒரு குறிப்பிட்ட நோய்கள்லாம் வந்து மனிதனுக்கு விலங்குல இருந்து மனிதனுக்கு வரும். அப்படி வர்றதுதான் அந்த பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் இது எல்லாமே விலங்குகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வருது. பறவைகள் கிட்ட இருந்து வரக்கூடியது. சோ அதனாலதான் வந்து வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க. நாயெல்லாம் வந்து கொஞ்சம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நான் என்ன பண்றது? ஃபேக்ட் நம்மளுக்கு நாய்னா பிடிக்கும். ஓகே. அடுத்து நமது உடலில் நுண்ணுயிர்கள் தங்கியுள்ள இடத்தை பொறுத்து இந்த தொற்றானது குறிப்பிட்ட உறுப்பையோ அல்லது தசையையோ தாக்கக்கூடியதாக உள்ளது. அப்போ இந்த மாரி ஏதாவது ஒரு நோய் கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்ட வந்து இது பண்ணும். சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஒரு பர்ட்டிகுலர் உறுப்பையோ இருக்கலாம், இல்ல தசையோ வந்து தாக்கி நம்மளுக்கு வந்து அதோடைய தாக்கத்த வெளிப்படுத்தும். அடுத்தது நோய் தொற்றின் தேக்கம். நோய் தொற்றின் தேக்கம் அப்படின்னா, கிளியரா அத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எல்லாருமே பார்த்தோனே தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். நோய் தொற்றின் தேக்கம் என்பது, நோய் கிருமிகள் நோயை பரப்பாமல் நல்ல முறையில் வளமுடன் தங்கி பழுகிப் பெருகும் குறிப்பிட்ட சூழ்நிலையை குறிப்பதாகும். அதாவது ஒரு நோய் கிருமி யாருக்கும் நோய ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காது. ஆனா அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல அது பெருகும். ஓகேங்களா? அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, நோய் தொற்றின் தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நுண்கிருமிகளின் வளர்ப்பு இடமாக காணப்படுகிறது. அப்போ ஒரு இடத்துல இருந்து அந்த நோய் கிருமிகள் வந்து ஆ பெருகக்கூடியது. அந்த ஒரு நிலைய தான் வந்து நோய் தொற்றின் தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீர், மண், விலங்குகள். இப்ப நீர்னால ஒரு சில நோய்கள் நம்மளுக்கு பரவும்ன்னு சொல்றோம். ஆனா அது நீர்ல இருக்கும் பொழுது, அது வந்து அங்க பெருக ஆரம்பிக்கும்ல. அப்ப நீர் வந்து அந்த நோய் கிருமிகள் பெருகுவதற்கு ஒரு இதா இருக்கா? சோ அப்போ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, நோய் தொற்றின் தேக்கம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அங்க பெருகி இருக்கும். அந்த நீரை யாராவது நம்ம பயன்படுத்தும்போது தான் அந்த நோய் கிருமி நம்மளுக்குள்ள பரவும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சோ அந்த நீருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது வந்து நோய் தொற்றின் தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வந்திருக்கும்போது, அது நோய் தொற்றா மாறிடுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நோய் அரும்பும் காலம். நோய் அரும்பும் காலம் அப்படின்னா, நோய் தொற்றும் காலத்திற்கும் அதாவது உங்களுக்கு ஒரு நோய் வந்து
அஃபெக்ட் பண்ற அப்போல இருந்து அந்த நோயுடைய முதல் அறிகுறி வெளிப்படும் காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் வந்து நோய் அடைக்காக்கும் காலம், இல்லன்னா நோய் அரும்பு காலம் என அழைக்கப்படும். எப்படி வேணாலும் கேட்பாங்க. நோய் அடைக்காக்கும் காலம்னா என்னன்னு கேட்பாங்க, இல்ல நோய் அரும்பும் காலம்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு டிசீஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா, அந்த டிசீஸ் இப்போ அந்த டிசீஸோட ஒரு நுண்கிருமி வந்து உங்க உடம்புக்குள்ள போன உடனே உங்களுக்கு அது தெரியாது. அது ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல அது ஸ்ப்ரெட் ஆகி உங்க பாடியில எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு சில சிம்டம்ஸ காட்டும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த நோய் வந்திருக்கே அப்படின்னுட்டு. அப்ப அது உங்க உடம்புக்குள்ள போயி, அந்த சிம்டம்ஸ் காட்டுற வரைக்கும் ஒரு பர்ட்டிகுலர் டியூரேஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, நோய் அடைகாக்கும் காலம் அல்லது நோய் அரும்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நோய் கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள போறதுல இருந்து போயிடுச்சு. இப்ப போயிடுச்சுன்னா, இந்த செகண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அதோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு வெளியில தெரியும். சோ, அப்ப அந்த 2 நாள் இருக்குல்ல, நோய் கிருமி உள்ள போன இந்த செகண்ட்ல இருந்து அந்த 2 நாள் சிம்டம்ஸ் தெரியற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன் தான் வந்து என்னன்னா, இந்த நோய் அரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நோய் தொற்று மற்றும் நோய் நிலை. மனித உடலில் அல்லது விலங்குகளில் நோய் உருவாக்கும் காரணியானது நுழைந்து வளர்ச்சி அடைதல் அல்லது பெருக்கம் அடைதலையே நோய் தொற்று அப்படின்றோம். அப்ப எப்ப இது நோய் தொற்றிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்? அந்த நோய் கிருமிகள், நுண்கிருமிகள் வந்து நம்மளோட உடம்புக்குள்ள போய் வளர்ச்சி அடைந்து அது பெருக்கம் அடையும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும் அந்த நோய் தொற்று நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து நோய் தொற்றுதல் அப்படின்னு சொல்றோம். அது எப்போ நம்மளுடைய உடம்புல வளர்ச்சி அடையுதோ, பெருக்கம் அடையுதோ, அப்போ வந்து அது நோய் தொற்று அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது நுண்ணுயிரிகளின் தீங்கான விளைவுகள். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, 2 விதத்துல நம்மளுக்கு இந்த நோய் கிருமிகள் பாதிப்பு ஏற்படுத்தும். ஒண்ணு டைரக்டா எடுத்த உடனே என்ன பண்ணிடும்னா திசுக்களை பாதிச்சிரும். இன்னொரு வே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நோய் கிருமிகள் நம்ம உடம்புல பெருகும் பொழுது ஒரு சில நஞ்சுக்களை வந்து சுரக்கும். அந்த நஞ்சுக்கள்னால நம்மளுடைய திசுக்கள் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதனால நம்ம பாதிக்க அடையும். ஓகேங்களா? ஒண்ணு டைரக்டா அது உள்ள போன உடனே நம்மளுடைய திசுக்களை பாதிச்சிரும். அது ஒரு வகையானது. இன்னொன்னு என்னன்னா, நம்மளோட திசுக்களை நேரடியா பாதிக்காது. அது பெருகும் போது வரக்கூடிய ஒரு நஞ்சு சுரத்தல். அந்த நஞ்சு சுரக்கிறதுனால அந்த நஞ்சுனால நம்மளுடைய திசுக்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு நம்மளுக்கு இதாகும். சோ ஓகேவா? சோ இப்ப திசுக்களை பாதித்தல் அப்படின்னா என்னன்னா, பல்வேறு நோய் கிருமிகள் திசுக்களையோ அல்லது உறுப்புகளையோ அழித்து அமைப்பு ரீதியாகவும் செயல்படுதலிலும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. சோ இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, நுரையீரல் சார்ந்த காசநோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் நுரையீரல் செல்களை சேதப்படுத்துகின்றன. மஞ்சள் காமாலைங்கிறது வைரஸ்கள். மஞ்சள் காமாலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வைரஸ் வந்து கல்லீரல் திசுக்களை அழிக்குது. அப்போ இந்த காசநோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புக்குள்ள போன உடனே நுரையீரல்ல இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு பாருங்க, அத டைரக்டா சேதப்படுத்தும். ஓகேங்களா? இது பெருகுறதுனால வரக்கூடிய நஞ்சுனாலலாம் இது ஆகாது. அந்த அந்த நுண்கிருமியே என்ன பண்ணும்னா, டைரக்ட்டா நம்மளுடைய நுரையீரல் செல்கள பாதிக்கும். அதே மாரி மஞ்சள் காமாலை வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் வந்து கல்லீரல் திசுக்கள அழிக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க. காசநோய் வந்து காசநோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து எந்த பகுதியை வந்து சேதப்படுத்தும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நுரையீரல் பகுதி. அதுவே மஞ்சள் காமாலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் எந்த பகுதியை அழிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல் திசுக்களை அழிக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. என்ன வைரஸ் அப்படின்னு குடுத்துட்டு அதுக்கப்புறமா கேட்கறத தாண்டி இப்பல்லாம் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது நஞ்சு சுரத்தல். நஞ்சு சுரத்தல்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். பல நுண்ணுயிரிகள் விஷத்தன்மை உடைய பொருட்களை சுரக்கின்றது. இது நச்சு அப்படின்னு அழைக்கிறாங்க. அது சுரக்கக்கூடிய அந்த திரவம் இருக்குல்ல, அத நச்சுன்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் திசுக்கள் சேதப்படுவதால் நோயானது தோன்றுகிறது. அதாவது இந்த நச்சு வெளிப்படுறதுனால, அதனால நம்மளுடைய திசுக்கள் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு நோய் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில காற்று வழி, நீர்வழி, கடத்தி வழி மற்றும் பாலுறவினால் பரவக்கூடிய நோய்களுக்கான காரண உயிரி, நோய் தாக்கும் முறை, நோய் காணப்படுதல், அறிகுறிகள் மற்றும் தடுக்கும் வழிமுறைகள பத்தி இந்த பாட்டுல பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் காற்றுனால பரவக்கூடிய நோய்னா என்ன? நீர் வழி பரவக்கூடியது, கடத்தி வழி பரவக்கூடிய நோய் என்ன? பாலுறவு வழியா பரவக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்க்கலான்னு இருக்காங்க. இதுல எகெயின் ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ். இத கிளியரா பார்த்துக்கோங்க. எப்பவுமே நீங்க உள்ள படிக்கிறத விட இந்த உங்களுக்கு தெரியுமாவ தெளிவா படிங்க. ஏன்னா இங்க இருந்தா மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்கறாங்க. பாக்டீரியாவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ராபர்ட் கோக். ஓகேங்களா? சோ பாக்டீரியாவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் ராபர்ட் கோக்.
என்பவர் ஜெர்மானிய மருத்துவர். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்மானிய மருத்துவர். இவர் வந்து முதல்ல நுண்கிருமிகள் எப்படி நோயை தோற்றுவிக்கிறது அப்படிங்கிறத கற்றவர் ஆவார். இவர் தான் முதல்ல வந்து நோய்கள் எப்படி ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத கத்துக்கிட்டவரு. 1876ஆம் ஆண்டு செம்மறியாடுகள்ல காணப்படும் ஆந்த்ராக்ஸ் என்ற நோயானது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் என்னும் உயிரியால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? சுட்டிக்காட்டினார். அதாவது எப்படி வந்து நோய் நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா, இந்த தொற்று கிருமிகளால தான் உருவாகுது. நுண்கிருமிகளால தான் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு 1876ல என்ன பண்றாரு அப்படின்னா, செம்மறியாடுகள்ல ஆந்த்ராக்ஸ்ங்கிற நோய் காணப்படுது. அந்த நோய்க்கான முக்கியமான உயிரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிறது தான். பேசில்லஸ்னா பாக்டீரியாவா? வைரஸா? இருக்கா தெரியுமா? இந்த செகண்ட் பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு பார்ட் இதே வீடியோல இதே லெசன்லயே பார்த்தோம். அதாவது 9த் ஸ்டாண்டர்ட் 22nd லெசன் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அதுல சொல்லிருப்பாங்க பேசில்லஸ் அப்படின்னு எத சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பாக்டீரியாவுல என்ன வடிவ பாக்டீரியாவ வந்து பேசில்லஸ்ன்னு சொல்லுவாங்கங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க லாஸ்ட்டே வந்து டெஸ்ட் எழுதியாச்சு. லாஸ்ட் வீக் டெஸ்ட்டுக்கே வந்து இது நம்ம கேட்டிருந்தோம். அதனால நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கோள வடிவ பாக்டீரியாக்கள்ல என்ன பேர் வச்சு சொல்லுவாங்க. கோள வடிவத்துக்கு ஒரு பேர் இருக்கு. குச்சி அதாவது கோல் வடிவத்துக்கு ஒண்ணு இருக்கு. ஸ்ப்ரிங் மாரி இருக்கக்கூடிய உருளை அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான நேம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதுதான். அப்ப பாக்டீரியாவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ராபர்ட் கோக். இவர் யார் அப்படின்னா ஒரு ஜெர்மன் மருத்துவர், ஜெர்மன் டாக்டர். இவர் 1876ல செம்மறியாடுகள்ல காணப்படக்கூடிய நோயான ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதனால உருவாகுதுன்னா, பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற உயிரியால தான் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்களை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாமா? காற்றின் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய காற்றுக்களை வந்து நம்ம என்ன பண்றோம்? சுவாசிக்கிறோமா? இப்ப மாசடைந்த காற்றை நம்ம தொடர்ச்சியா உள்ள இழுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, காற்றில இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து ஒரு ஓம்புயிரியான மனித உடலினை அடைவதற்கும், நோயை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஓம்புயிரினா என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னோம். ஓம்புயிரினா ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு நோய் கிருமி வந்து உங்கள தொற்றி, அது உங்களுடைய உடம்புக்குள்ள பெருகி வளருமா? அப்ப அது வளர்றதுக்கு ஆகாரமா உங்கள யூஸ் பண்ணிக்குதுல்ல. அப்ப நீங்க தான் அந்த ஓம்புயிரி. ஓகேங்களா? ஒரு உயிரினம் வாழ்வதற்கு இன்னொரு உயிரினத்தை சார்ந்து இருக்கு அப்படின்னா, அது எந்த உயிரினத்தை சார்ந்து வாழுகிறதோ, அந்த எந்த உயிரினத்தை சார்ந்து இருக்கு பாருங்க. அத வந்து ஓம்புயிரின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மள சார்ந்து ஒரு உயிரி வாழுது அப்படின்னா, அந்த உயிரிய பொறுத்தவரைக்கும் நம்ம ஓம்புயிரி. ஓகேங்களா? இதுதான். அப்ப காற்றுல இருக்கக்கூடிய காற்று மாசடைந்த காற்றை நம்ம வந்து தொடர்ச்சியா சுவாசிக்கிறதுனால என்ன ஆகும்னா, காற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து ஓ ஓம்புயிரியா நம்ம மனுஷ உடல வந்து ஓம்புயிரியா எடுத்துக்கும். அப்ப எடுத்துட்டு நோயை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்காக எல்லா நுண்கிருமிகள், காற்றுல இருக்க நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தீங்கினை தான் விளைவிக்குமானா கிடையாது. ஒரு சில நுண்ணுயிரிகள் நம்மளுக்கு நன்மை பயக்கும். ஒரு சில நுண்ணுயிரிகள் நம்மளுக்கு என்ன பண்ணும்? தீமை பயக்கும். இத பத்தியும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பத்திலாம் பார்த்தோம். விவசாயத் துறையில எப்படி நன்மை பயக்குது? நம்மளோட டெய்லி லைஃப்ல நுண்ணுயிரிகள் எவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஏன்னா ஒரு பால் வந்து தயிரா மாறணும்னாவே அதுக்கு ஒரு நுண்ணுயிரி காரணம். ஓகேங்களா? அது இல்லாம நடக்காது. அதே மாரி தான். இந்த குளிர்பானங்களா இருக்கும். பாட்டில்ல அடைச்சு வைக்கக்கூடிய பானங்கள், திராட்சை பழத்துல இருந்து வைன் மேனுஃபேக்சர் பண்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நுண்ணுயிரிங்கிறது முக்கியமா இருக்கு. உரங்கள்ல நுண்ணுயிரி முக்கியமா இருக்கு. அதே மாரி உயிர்க்கொல்லிகளா வந்து நுண்ணுயிர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மாரி பல விதத்துல நன்மையும் செய்யும், பல விதத்துல தீங்கும் செய்யும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, பல்வேறு இந்த மாரி காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சுவாச குழாய், நுரையீரல் இதுதாங்க பாதிக்கும். நீங்க ஜெனரலாவே காற்றின் மூலம்னு வந்தாலே நீங்க இத ஞாபகம் வச்சுக்கலாம். காற்றின் மூலம் பரவக்கூடியது எல்லாமே இந்த சுவாச குழாய் தொடர்பா வந்து இருக்கும். மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக எல்லாம்னு சொல்லிட முடியாது. சம்டைம்ஸ் ஒரு சில இதெல்லாம் மாறி கூட இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இருமலின் போது வெளிவரும் நீர் திவலைகளிலிருந்தும், தூசியிலிருந்தும், வித்துக்களிலிருந்தும் பரப்பப்படுகிறது. அதாவது காற்றின் மூலம் எப்படி பறக்குதுன்னா, இப்போ ஒருத்தருக்கு கோல்டு இருக்கு அப்படின்னா, அவங்க இருமல், காஃப் வரும்போது என்ன ஆகும்? நீங்க பார்த்துருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க காஃப் பண்ணும்போதே கை வச்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னீஸ் பண்ணும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. கை வச்சு பண்ணுங்க அப்படின்னுட்டு. அப்பவே உங்களுக்கு தெரியும் அந்த வாட்டர்
டிராப்லெட்ஸ் அந்த வர மாரி தெரியும். ஒரு மாரி ஈரப்பதமா இருக்கும். சோ அதுக்கான காரணம் நம்ம ஸ்னீஸ் பண்ணும்பொழுதோ, அல்லது இருமும்போதோ, நம்மள்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த நீர் திவலைகள் தான். சோ அது வழியா தான் வந்து நோய் பரவும். சோ அது வந்து காற்றுல கலக்கும் பொழுது, காற்றுல அப்படியே இருக்கும். அது வந்து பெருக்கமடையாது காற்றுல இருக்குமா. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு அந்த காற்றை யார் சுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்குள்ள போம்போது, அவங்களுக்கும் அதே நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சோ இப்படிதான் வந்து காற்றின் வழி போகும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ காற்றுனால பரவக்கூடிய நோய்கள். காற்றினால வந்து வைரஸ் நோய்களும் பரவும். பாக்டீரியாவினாலயும் காற்றின் மூலமா வந்து நோய்கள் பரவும். சோ அப்ப என்னென்ன அப்படிங்கிறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சோ இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, என்ன நோய் பரவும்? அந்த நோய்க்கான காரணி என்ன? எந்த வைரஸ்னால வந்து அந்த நோய் வருது? அந்த நோய் வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது? அதுக்கடுத்து அதனால பாதிக்கக்கூடிய திசுக்கள் அல்லது உறுப்பு எந்த உறுப்பு வந்து நம்மளுடைய உடம்புல பாதிக்கப்படுது? அப்படி அந்த நோய் நம்மள தாக்கிருச்சு அப்படின்னா, அதுக்கான சிம்ப்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க வந்து குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னா, சாதாரண சளி. சாதாரண சளி அப்படிங்கிறது ரைனோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு நோய் காரணியினால பரவக்கூடியது. இது எப்படின்னா, நோய் தொற்று துளிகள்னா நீங்க இருமும் பொழுது வரக்கூடிய அந்த நீர் திவலைகள்லாம் இருக்குல்ல, அது மூலியமா வந்து பரவக்கூடியது. அப்ப இது வந்து எதனால சளி அப்படின்னாவே எந்த பகுதிகள் தான்? சுவாச குழாய் பகுதிகள்ல தான் வந்திருக்கும். சோ அப்ப மேல் சுவாச குழாய் பகுதி வந்து பாதிக்கப்படுது. இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் இருக்கும், இருமல் இருக்கும், மூக்குல இருந்து ஒழுகும், தும்மல், தலைவலி இந்த மாரி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா. இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற நோய் எதனால வருதுன்னா, மிக்ஸோ வைரஸ் அப்படிங்கிறதுனால வரக்கூடியது. இந்த வைரஸ் நேம் கேட்பாங்க. உங்களுக்கு நோய குடுத்துட்டு, அந்த நோய்க்கான காரணி என்னங்கிறத மேட்ச் த ஃபாலோயிங்லயும் கேட்கலாம். ஆர் டைரக்ட்டாவும் கேட்கலாம். சோ அதனால இதுல நீங்க மெயினா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நோய் காரணி, எந்த வழியா வந்து பரவுது? காற்றின் வழியா? இல்ல நீரின் வழி பரவுதா? அடுத்தது அதனால பாதிக்கக்கூடிய உறுப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸாவ பொறுத்தவரைக்கும் மிக்ஸோ வைரஸ் அப்படிங்கிறது தான். இந்த மிக்ஸோ வைரஸ்மே நோய் தொற்று துளிகள் மூலியமா தான் பரவுது. இதுவுமே வந்து என்னதான்? சுவாச குழாய தான் வந்து பாதிக்குது. பொதுவா சொல்லணும்னா தொண்டை, நாசி பகுதியில வந்து வீக்கம் அடையும். வீக்கமா இருந்துரும். ஓகேங்களா? சோ இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னா, காய்ச்சல் இருக்கும், உடல் வலி இருக்கும், இருமல், தொண்டை வலி, நாசியிலிருந்து வெளியேற்றம், மூச்சு திணறல் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த தட்டம்மை. தட்டம்மை அப்படிங்கிறது என்னன்னா, ரூஃபெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரூஃபெல்லா வைரஸ் அதனால வந்து உருவாகக்கூடியது தான் இந்த தட்டம்மை. இந்த தட்டம்மை பொறுத்தவரைக்கும் நோய் தொற்று துளிகள், அதே மாரி நோய் தொற்று கருக்கள் மற்றும் நோய் தொற்று ஏற்பட்டவருடனான தொடர்பு. சோ ரூஃபெல்லா இருக்கும். ரூஃபெல்லா வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தள்ளியே இருப்பாங்க. தனிமைப்படுத்துவாங்க தட்டம்மைலாம் வரும்பொழுது. ஏன்னா, அது ஒருத்தவங்க கிட்ட இருந்து என்ன ஆகும், இன்னொருத்தவங்களுக்கு அவங்கள தொடும்போது கூட ஸ்ப்ரெட் ஆகும். சோ அதனால நேரடி தொடர்பு கொண்டும்பொழுது ஸ்ப்ரெட் ஆகும். சோ இதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சுவாச குழாய தான் வந்து பாதிக்குது. இதுக்கான இது அப்படின்னா, சிவப்பு புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம் அல்லது தோலில் தடிப்புகள் தோன்றல், இருமல், தும்மல், கண் சிவக்கிறது இந்த மாரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். நீங்க பார்த்திருக்கலாம். அம்மைனாவே உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி கொப்புள மாரி வரும். அதுக்கு அடுத்தது இந்த பொண்ணுக்கு வீங்கி. பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது மிக்ஸோ வைரஸ் பரோட்டிட்டஸ் அப்படிங்கிறதுனால உருவாகக்கூடியது தான் இந்த பொண்ணுக்கு வீங்கி. இந்த பொண்ணுக்கு வீங்கியுமே எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, நோய் தொற்று துளிகள், நோய் தொற்று கருக்கள், அடுத்தது நோய் தொற்று ஏற்பட்டவருடனான நேரடி தொடர்பு. இந்த இதுவுமே ஒரு அம்மை தாங்க. இது நீங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம வழக்குல வந்து இந்த மண்ணு கட்டி மாரியாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த பொண்ணுக்கு வீங்கி. வேற ஒண்ணும் இல்ல. இந்த கழுத்து பக்கம் வந்து அம்ம வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சைடா ஒரு கன்னத்துல வந்து அம்ம வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணு கட்டி மாரியாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த பொண்ணுக்கு வீங்கி. வேற ஒண்ணும் கிடையாது. சோ இதுவுமே சுவாச குழாய தான் வந்து பாதிக்குது. இது எதனால வீங்குது அப்படின்னா, கன்ன உமிழ்நீர் சுரப்பி பெரியதாகுதல், தாடைய அசைத்தலில் சிரமம். இந்த தாடை கிட்ட இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் என்ன ஆகும்னா, இந்த கன்னத்துக்கிட்ட உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கும். அந்த சுரப்பிகள்ல வந்து வீக்கம் ஏற்படும். சோ அதனால அது பெருசாகும். அது பெருசாகுறதுனால தான் வந்து உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த தாடைய அசைக்க முடியாது. அந்த டைம்ல வலிக்கும், சாப்பிட முடியாது. ஒரு சைடா வந்து வீங்கி போயிரும். தாடையோட சேர்த்து. சோ அதுதான் இது குடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ்னா சின்னம்மை. இந்த சின்னம்மை வந்து உருவாக்கக்கூடிய வைரஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ் அப்படிங்கிறது. வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். இதுவுமே அதே மாரி தான். நோய் தொற்று துளிகள், நோய் தொற்று கருக்கள், நோய் தொற்று ஏற்படுவதனால் நேரடி தொடர்பு. இதுவும் பாதிக்கக்கூடியது எது அப்படின்னா, சுவாச குழாய தான் வந்து பாதிக்குது. தோலில் ஏற்படும் வீக்கம், அதாவது கொப்புளம். தோலில் ஏற்படும் வீக்கம்னா எதுவும் இல்ல. மேல சின்ன சின்னதா கொப்பளம் மாரி வரும்ல, அதுதான். அதே மாரி காய்ச்சல் இருக்கும், அசதி இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும், காற்றின் மூலமா பரவக்கூடிய நோய் அப்படிங்கிறது எதுதான் வந்து பாதிக்குது? சுவாச குழாய தான் வந்து பாதிச்சிருக்கு. சோ இத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே காற்றின் மூலம் பரவக்கூடியது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனாவே, இத உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்ன டிசீஸ், அத வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய இது என்ன? ஓகேங்களா?
சோ அதுக்கு அடுத்தது பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசநோய். காசநோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால தான் இந்த காசநோய் உருவாகுது. காசநோயுமே வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நபருடைய சளியில இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று மூலியமா தான். சோ இதுவுமே எந்த உறுப்பு பாதிக்கப்படுதுன்னா நுரையீரல். நுரையீரல்னா சுவாசத்தோட ரிலேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு இதுதான். தொடர் இருமல், நெஞ்சு வலி இருக்கும், உடல் எடை குறைவு. இரும்பி இரும்பி அவங்களால வந்து அந்த எனர்ஜியே லாஸ் ஆயிடும். சோ அதனாலேயே வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. பசியின்மை இருக்கும். அவங்களால தூங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாரி இருக்கும். அடுத்தது தொண்டை அலர்ஜி நோய். தொண்டை அலர்ஜி நோய் இது வந்து டைரக்ட்டா இப்படி குடுக்க மாட்டாங்க. டிப்தீரியான்னு தான் குடுப்பாங்க. சோ இத பாத்துக்கோங்க. டிப்தீரியா அப்படிங்கிறது எதனால வருதுன்னா, கோர்னிபாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியானால வரக்கூடியது தான் வந்து இந்த டிப்தீரியா அப்படிங்கிற நோய். நோய் தொற்று துள்ளிகள், துளி உட்கருக்கள். இதனாலதான் பரவுது. அதுக்கடுத்து இது எத பாதிக்குது அப்படின்னா, மேல் சுவாச குழாய் பகுதிகள், மூக்கு, தொண்டை இது எல்லாமே. அதாவது சுவாசத்தோட தொடர்புடையது தான் இந்த காற்று வழி நோயில வந்து உங்களுக்கு பாதிப்படையும். இதுவுமே காய்ச்சல், தொண்டை வலி, காற்று வழியில் அடைப்பு. மூக்கடைச்ச மாரி இருக்கும். அந்த இது சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து கக்குவான் இருமல். கக்குவான் இருமல உருவாக்கக்கூடிய காரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்டேட்டெல்லா பெர்டூயஸ். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. சோ இத பாத்துக்கோங்க. போர்ட்டுடெல்லா பெர்டூயஸ் அப்படிங்கிற நோய் காரணி தான் வந்து இந்த கக்குவான் இருமல்ங்கிற நோயே உருவாக்குது. சோ இது எப்படி பரவுது அப்படின்னா, நோய் தொற்று துளிகள் நம்ம இருமல் போதோ, வெளிய வரக்கூடிய அந்த துளிகள்னால, அடுத்தது நேரடி தொடர்புனாலயுமே வரும். நம்ம இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க இருமுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இருமுறாங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க தெரியாம அவங்க கைய பிடிக்கிறீங்க. அந்த மாரி இருக்கும்போது, அந்த மாரி கூட உங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான். சோ இதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியது சுவாச குழாய் பகுதிகள் தான். மிதமான காய்ச்சல், அதீத இருமல், இறுதியில் கூச்சல் போன்ற உரத்த குரலில் மூச்சு உள்வாங்குதல். இந்த மாரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ, உங்களுக்கு காற்றின் மூலம் பரவுதல் அப்படின்னாவே எங்க தான் பாதிப்படைஞ்சிருக்கு? சுவாசம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய உறுப்புகள். மெயினா வந்து சுவாச குழாய். இதுதான். இந்த காசநோய் மட்டும் நுரையீரல பாதிக்கும். தொண்டை அதாவது டிப்தீரியாங்கிறது தொண்டை அலர்ஜி நோய்ன்னு சொல்லுவாங்க. அப்ப சுவாச குழாய் மட்டும் இல்லாம மூக்கு, தொண்டை இந்த பகுதி எல்லாம் வந்து பாதிக்கப்படும். மத்த எல்லாமே சுவாச குழாய் தான். ஓகேங்களா? அடுத்தது நீர் மூலமா பரவக்கூடிய நோய்கள். மாசடைந்த நீரில் காணப்படும் நுண்ணுயிரிகள் பல்வேறு தொற்று நோய்களை உண்டாக்குது. சோ அந்த மாரி பாத்தீங்கன்னா, காலரா, டைபாய்டு, ஹெப்படைட்டிஸ், போலியோமைட்டிலஸ் போலியோமைலிட்டிஸ், அதுக்கு அடுத்தது வயிற்றுப்போக்கு. சோ இந்த மாரியான நோய்கள்லாம் எதனால உருவாகும் அப்டின்னா, இந்த நீர் மூலம் உருவாகக்கூடிய நோய்கள். நீர் மூலம் பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கான சார்ட்டுமே உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. இதுவுமே வந்து 2 வகையா பரவும். நீர் மூலியமாவுமே வைரஸ்னால வரக்கூடிய நோய்கள் இருக்கு. பாக்டீரியானால வரக்கூடிய நோய்களும் இருக்கு. இந்த வைரஸ்னால வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலியோமைலிட்டிஸ் அப்படிங்கிறது. போலியோமைலிட்டிஸ் அப்படிங்கிறது போலியோ வைரஸ்னால உருவாகக்கூடியது தான். இது வந்து எப்படி பரவுது அப்படின்னா, நோய் தொற்று துளிகள் மூக்கு, தொண்டையிலிருந்து சளி வருதல், மாசடைந்த நீர், உணவு, பால் இதனால வந்து ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இதாகும். அதுக்கு அடுத்தது இது எத பாதிக்குது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மத்திய நரம்பு மண்டலத்த பாதிக்கும். சோ இந்த மாரி மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கும்போது என்ன ஆகும்னா, கை கால்ல வாதம் ஏற்படும். செயலிழத்துரும். கை, கால் செயலிழத்துரும். இல்லன்னா வாதம் ஏற்படும். இதுதான் போலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப போலியோ வைரஸ்னால வர்றது தான் போலியோ. சோ அந்த போலியோ நோய்க்கு என்ன பேருன்னா, போலியோ மைலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இத எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னா, சால்க்குங்கிற தடுப்பு மருந்து இருக்கு. சோ அது அல்லது வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து. இந்த 2 தடுப்பு மருந்த வச்சு தான் இந்த நோய தடுக்க முடியும். சோ இத பாத்துக்கோங்க. சால்க் அப்படிங்கிற தடுப்பு மருந்த பயன்படுத்தி தான் இந்த வந்து போலியோவ குணப்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது ஹெப்படைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்படைட்டிஸ்ன்னு இருக்கு. சோ இதுல வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அப்படிங்கிறதுனால பரவக்கூடியதா இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிற நோய். மாசடைந்த நீர், உணவு, வாய்வழி பாதுகாப்பு இதனால தான் இது உருவாகுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கல்லீரல் வீக்கமடையும். இந்த ஹெப்படைட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா, கல்லீரல் வீக்கமாயிரும். சோ கல்லீரல் வீக்கமாச்சு அப்படின்னாவே குமட்டல், வாந்தி வர மாரி இருக்கும். பசியின்மை, அதீத காய்ச்சல் இருக்கும். மஞ்சள் காமாலை வந்துரும். சோ இந்த மாரி கல்லீரல் பாதிக்கப்படுறது தான் மஞ்சள் காமாலைன்னு சொல்லியிருக்கோம். அப்ப மஞ்சள் காமாலைனாவே கல்லீரல் பாதிக்கப்பட்டுரும். ஓகேங்களா? சோ அப்ப ஹெப்படைட்டிஸ் வரும்பொழுதும் குமட்டல் இருக்கும், பசியின்மை இருக்கும், ரொம்ப ஃபீவர் இருக்கும், மஞ்சள் காமாலை வரும். இந்த மாரி இருக்கும். சோ இது எப்படிதான் தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு கெடுதலை தடுத்தல், உணவினை சரியாக கையாளுதல், குளோரினேற்றப்பட்ட கொதிக்க வைக்கப்பட்ட நீரை பருகுதல், தனி மனித சுகாதாரம். இதுக்குன்னு எதுவும் ஒரு உங்களுக்கு வேக்சின்லாம் கிடையாது. இது வந்து நம்ம ஆ ச தனி மனித சுதந்திரத்தின் மூலமா தான் வந்து சரி பண்ண முடியும். இது என்னன்னா, நெறைய பேர் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, இந்த வீட்லலாம் சாப்பாடு வச்சாங்க அப்டின்னா, மார்னிங் வைக்கிற சாப்பாட்ட வந்து அடுத்த நாள் வந்து வச்சு சாப்பிடுவாங்க. அது ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல விஷயம். பழைய சாதம் சாப்பிடுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா அது ப்ராப்பரா ஆகணும். ஒரு சில
ஒரு சில வீட்லலாம் இல்ல ஒரு சில ரைஸ்லாம் வந்து ஒழுங்கா உங்களுக்கு அந்த மாரி பதத்த குடுக்காது. பழைய சாதம் வந்து அப்படியே இருக்காது. பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில எடுத்து பார்க்கும்பொழுது அப்படியே ஒரு மாரி எப்படி சொல்றது? தனித்தனியா போயிடும். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடாது. அ உண்மையா வந்து அது ப்ராசஸ் ஆயி வர்றது வேற மாரி இருக்கும். ஒரு சில அரிசிகள் வந்து ஒரு மாரி வெம்பி கச்ச கச்ச கச்சன்னு போயிடுச்சு அப்டி சொல்லுவாங்க. நம்மளுடைய பேச்சுல சொல்றதுனா. ஸோ அப்டியே ஒரு மாரி இருக்கும். மாவு மாரி கரைஞ்சிரும். அந்த மாரி இருக்கிறதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அதுக்கு ஏன் சொல்றாங்க அப்டின்னா, இந்த மாரியான உணவு வந்து கெட்டு போறது, இந்த மாரியான விஷயங்கள். அதனால நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் தான் இதெல்லாம். அதுக்கடுத்து அதீத வயிற்றுப்போக்கு. அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தக்கூடியது ரோட்டா வைரஸ் அப்படிங்கிறது. இதுவுமே மாசடைந்த நீர குடிக்கிறதுனால, இல்லன்னா உணவு மற்றும் வாய் வழியா ஏதாவது பாதிக்க ஏற்படுது. அதுக்கடுத்து இது பாதிக்கிற பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, அந்த வயிற்றுப்போக்கு வரதுனாவே உங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த குடல் பகுதி சம்பந்தமா இருக்கும். நீர்ம நிலையில் சளி போன்ற மலம் கழித்தல், வாந்தி எடுத்தல், காய்ச்சல் இதெல்லாம் தான் இதுக்கான அறிகுறிகள். சரியான சுத்தமும், சுகாதாரமும் தான் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே தடுப்பு முறை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாக்டீரியானால பரவக்கூடிய நீர்வழி நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலரா. காலராவுமே அதீத வயிற்றுப்போக்கு இருக்கும். ஸோ காலராவ உருவாக்கக்கூடிய பாக்டீரியா வந்து விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா. இதுவுமே பொறுத்துக்கள கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். இது எப்படி பரவுது அப்படின்னா, சுகாதாரமற்ற உணவு, நீர், வாய் வழியாக உட்செல்லுதல், வீட்டு ஈக்களினால பரவக்கூடியது இது எல்லாமே. அடுத்து பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னா குடல் பகுதி. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல வயிற்றுப்போக்கு ஏற்படுதுனாவே அது என்னது? குடல் பகுதிய தான் பாதிக்கும். அதுக்கு அடுத்தது அறிகுறிகள் அப்படின்னா, நீர்மமான கழிவு வெளியேற்றம், வாந்தி, தசைப்பிடிப்பு, தலை சுற்றல், நீர் சத்து வெளியேற்றம். இந்த மாரி நீங்க என்ன இன்டேக் பண்ணாலும் அதெல்லாம் வெளில வந்துரும். அந்த குடல் பாதை வந்து சரியா இல்ல, குடல் பகுதி சரியா இல்லனாவே, உங்களுக்கு ஒண்ணு மலம் மூலியமா வெளில வரும். இல்ல அப்டின்னா, உங்களுக்கு வாமிட்டா வரும். ஓகேங்களா? அடுத்தது தவிர்க்கும் முறை அப்படின்னா, இதுவுமே சுகாதார துப்புரவு, வாய்வழி நீர்ம சத்தினை தரும் ஓஆர்எஸ் வந்து பயன்படுத்தணும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வாய் வழி நீர்ம சத்தினை தரக்கூடிய ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓஆர்எஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த நோய் வந்து கட்டுப்படும். அதுக்கடுத்து டைபாய்டு. டைபாய்டு வந்து ரொம்பவே மோசங்க. முன்னாடிலாம் இதுக்கு டைபாய்டுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இப்ப பேன் பண்ணிட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்னுட்டு. ஸோ இப்பலாம் வந்து சாதாரண இதுல தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இப்பலாம் ரொம்ப நாள் ஆகுது டைபாய்டு கியூர் பண்றது. முன்னாடிலாம் ஈஸியா கியூர் ஆகும். டக்குனு ஊசிய போடுவாங்க சரியா போயிரும். ஆனா இப்ப வந்து அந்த ஊசிய பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. ஸோ அதனால டைபாய்டு பார்த்துருக்கணும். சாலமன் அ சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியானால உருவாகக்கூடியது தான் இந்த டைபாய்டு. ஸோ இந்த நோய் வந்து எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவும் அப்படின்னா, நோய் பாதிக்கப்பட்டவர்களுடைய கழிவு கலந்த நீர், உணவு, வீட்டு ஈக்கள் மூலியமா வந்து வந்து இதாகும். இதுவுமே வந்து சிறுகுடல் பகுதிய தான் அஃபெக்ட் பண்ணும். அதிக காய்ச்சல், பலவீனம், அடிவயிற்றில் வலி, தலைவலி, பசியின்மை, நெஞ்சு பகுதி, மேல் வயிற்று பகுதியில் அரிப்பு இந்த மாரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். இது ஆக்சுவலா இந்த வயித்து பகுதியில ஒரு மாரி சின்ன சின்ன ரெட்டிஷ்ஷா இந்த ரேஷஸ் வந்தா ஒரு மாரி ரெட்டிஷ்ஷா வரும்ல. ஸோ அந்த மாரி ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கொப்பளங்கள்லாம் வரும். அது வந்துச்சு வந்து ஃபீவர் இருக்குனாவே டைபாய்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அது வந்து பாத்துருங்க. அடுத்து இது வந்து எப்படி தவிர்த்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சுக்கள், தூசுக்கள் மூலமாக உணவானது கெட்டுப் போவதனை தவிர்த்தல். அடுத்தது பாலினை பதப்படுத்துதல், பொதுவான சுகாதாரத்தை அதிகரித்தல், எதிர் உயிர் மருந்துகளைக் கொண்டு மருத்துவம் பார்த்தல். ஆக்சுவலி இந்த மாரி நோய் வந்துச்சுன்னா, இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் குடுத்து தான் கியூர் பண்ண பார்ப்பாங்க. இப்பலாம் வந்து லோ டோஸ்ல ஆன்டிபயாட்டிக் குடுத்து தான் வந்து உங்களுக்கு கியூர் பண்ணவே பார்க்குறாங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க, காற்றின் வழி பார்த்தாச்சு. காற்றின் வழி எப்படி வைரஸ் நோய்கள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா, தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை. இந்த அம்மை, அதுக்கடுத்து இந்த சளி இது எல்லாமே. அதுவே பாக்டீரியானால வருது காசநோய், தொண்டை அலர்ஜி, டிப்தீரியா, கக்குவான் இருமல்லாம். நீர் மூலியமா வரக்கூடியது வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலியோ, ஹெப்படைட்டிஸ், அதீத வயிற்றுப்போக்கு வரும், காலரா, டைபாய்டு இதெல்லாம் நீர் மூலமா வந்து பரவக்கூடிய நோய்கள். அடுத்து கடத்திகள், வெக்டார் வழியா பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்திகள் என்பவை நோய் கிருமியை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தும் இடையீட்டு வேலையை செய்கிறது. அதாவது எந்த பூச்சி கடத்துதோ அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும். அவ்வளவுதான். அந்த கடத்திக்கு எந்த ஒரு பாதிப்புமே அந்த நோய் கிருமினால வராது. ஆனா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுது பாருங்க. அதுதான் இங்க அவங்களுக்கு தான் பாதிப்பு வரும். சோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடத்திகளால் பரப்பப்படும் நோய்கள் கடத்தி வழி நோய்கள் எனப்படுகிறது. இக்கடத்திகள் கிருமிகளை நோய் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து நோய் இல்லாத ஆரோக்கியமானவருக்கு கடத்துது. அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து அந்த நோய் இருக்கும். அந்த நோய் இருக்கவங்க கிட்ட இருந்து நோய் இல்லாதவங்களுக்கு வந்து பரப்பக்கூடியது தான் இந்த கடத்திகளுடைய வேலை. சோ இந்த மாரி வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலேரியா, ஃபிலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு,
விலங்குகளால பரப்பப்படக்கூடிய நோய்கள், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் இதெல்லாமே. சோ இதெல்லாமே எப்படி வருது அப்படின்னா, இந்த கடத்திகள் மூலியமா தான் வருது. இப்போ இதுல மலேரியா பத்தி குடுத்திருக்காங்க. மலேரியாவ வந்து கடத்தக்கூடிய புரோட்டோசோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தக்கூடிய காரணினா இந்த பிளாஸ்மோடியம். இது வந்து பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவை சார்ந்த ஒட்டுண்ணியால் இது ஏற்படுகிறது. பிளாஸ்மோடியம் வந்து 4 வகையா இருக்கும். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பிளாஸ்மோடியம் மலேரியன்னு ஒண்ணு இருக்கு. பிளாஸ்மோடியம் பார்லி அ பால்ஸ்பிரே பால்சிபேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிளாஸ்மோடியம் பால்சிபேரம். அதுக்கு அடுத்தது பிளாஸ்மோடியம் ஓவேல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? வைவாக்ஸ், மலேரியே, பால்சிபேரம் அண்ட் ஓவேல். பட் எல்லாமே மோஸ்ட்லி பிளாஸ்மோடியம் குரூப்பா இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளாஸ்மோடியம்னு வந்தாலே மலேரியா வரும். இதுல ரொம்ப கொடூரமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபேரே இது. இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் அப்படிங்கிறது வந்து மிகவும் கொடியது. உயிர் கூட போயிடும். இந்த தொற்றுனால வரக்கூடிய மலேரியாவா இருந்துச்சு. இந்த ஒட்டுண்ணியினால வரக்கூடிய மலேரியாவா இருந்துச்சு அப்படின்னா, அ வந்து உயிர் கூட போகும். ஆனா மத்த 3க்கு வந்து கொஞ்சம் இதாகும். ஓகேங்களா? அவ்வளவுதான். சோ இது பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் முழுவதையும் கணக்கிடும் பொழுது ஒவ்வொரு வருடமும் தோராயமாக 300 மில்லியன்னா 30 கோடி மக்கள் மலேரியா நோயினால் பாதிக்கப்படுறாங்க. இது மனிதனுக்கு மிகவும் அபாயகரமாக இருந்தாலும், இத வந்து குணப்படுத்த முடியும். ஓகேங்களா? குணப்படுத்தக்கூடிய இதுதான். ஆனா இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் அப்படிங்கிற வைரஸ் வந்து இந்த இது வந்து தொற்றுச்சு அப்படின்னா வந்துட்டு, அந்த நுண்ணுயிரினால வரக்கூடியது வந்து ரொம்பவே கொடூரமா இருக்கும். சோ இது வந்து உயிரை கூட பறிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கும். ஓகேங்களா? கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் இல்லன்னா உயிர் போயிடும். அடுத்தது, இந்த நோயானது 10 நாட்களுக்கு குறைவாக மட்டுமே வாழக்கூடியது. மனிதர்களின் ரத்தத்தை குடிக்கும் பெண் கொசுவாகிய அனோஃபிலஸ் கொசுவால் கடத்தப்படுகிறது. ஆமா, இது ஒண்ணு கேட்பாங்க. ஒவ்வொரு நோய் ஒவ்வொரு கொசுவால பரப்புவாங்க. அதாவது வந்து மலேரியா ஒரு கொசு வரும். சிக்கன் குனியா வேற ஒரு கொசு பரப்பும். டெங்கு பரப்பும். சோ இதெல்லாமே கொசுனால பரவக்கூடிய நோய்கள். இதுல வந்து ஒவ்வொரு கொசு இன்வால்வ் ஆயிருக்கும். சேம் கொசு இன்வால்வ் ஆயிருக்காது. அப்ப இந்த மொஸ்கிட்டோஸ் நேமும் வந்து பாத்துக்கோங்க. மலேரியாவை வந்து கடத்தக்கூடிய மஸ்கிட்டோ எதுன்னு பாத்தீங்கன்னா, அனோஃபிலஸ் அப்படிங்கிற கொசு. ஓகேங்களா? சோ இதனால என்ன ஆகும்? நோய் பாதிக்கப்பட்டவருக்கு எப்படி சிம்ப்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி இருக்கும், மயக்கம் இருக்கும், உடல் தசைவலி இருக்கும், குளிர் மற்றும் நடுக்கம், அதைத் தொடர்ந்து கடும் காய்ச்சல் இருக்கும், உடல் வலி இருக்கும். இந்த மாரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, சோ இத எப்படி கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னா, குயினைன் மாத்திரைகள பயன்படுத்தி தான் இந்த மலேரியா ஒட்டுண்ணிகள வந்து கொல்றாங்க. குயினைன் மாத்திரைகள் வந்து பயன்படுது. சோ அப்ப மலேரியா அப்படின்னா நீங்க என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மலேரியாவுடைய அந்த நுண்ணுயிரி பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது. இந்த பிளாஸ்மோடியம்னால தான் வந்து இந்த நோய் உருவாகுது அப்படிங்கிறது. இந்த பிளாஸ்மோடியம்லயும் 4 வகையா இருக்கும். பிளாஸ்மோடியம் மலேரியன்னு ஒண்ணு இருக்கும். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஒண்ணு இருக்கும். பிளாஸ்மோடியம் பால்சிபேரம்னு இருக்கும். பிளாஸ்மோடியம் ஓவேல்னு ஒண்ணு இருக்கும். இத பத்தி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இத கடத்தக்கூடிய கொசு பேர் என்னன்னு கேட்பாங்க. அனோபிலஸ். ஓகேங்களா? அனோபிலஸ் அப்படிங்கிற கொசு. இதை தடுக்க பயன்படுத்தக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயினைன் மருந்து. குயினைன். சோ இந்த 4 விஷயம் தான் இந்த மலேரியாவ பொறுத்தவரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணி படிக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ஒரு பாக்ஸ் குடுத்திருக்காங்க. இது டூ யூ நோ பாக்ஸ் இல்ல அப்டின்னாலுமே, இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் பாக்ஸ்ல குடுத்திருக்காங்கன்னா, அதையும் நீங்க கிளியரா பார்க்கணும். இதுல என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, சர் ரொனால்டு ராஸ் என்பவர் இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர். இந்தியாவுல பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர் தான் யாரு? சர் ரொனால்ட் ராஸ் அவர்கள். இவர் மலேரியாவை பற்றிய தனது ஆய்விற்காக புகழ் பெற்றவர். இவர் இந்திய மருத்துவத் துறையில் 25 ஆண்டுகள் பணியாற்றினார். இந்திய மருத்துவத் துறையில எத்தன வருஷம்னா 25 இயர்ஸ் வொர்க் பண்ணியிருக்காரு. தன்னுடைய ஆராய்ச்சியின் விளைவாக மலேரியா ஒட்டுண்ணியின் வளரும் நிலைகளானது கொசுவின் இரைப்பை குடல்வழி பகுதியில் நடைபெறுகிறது. அதாவது மலேரியா வந்து எங்க வந்து அதிக அளவு வந்து பெருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசுவுடைய வயித்து பகுதியில அதாவது இரைப்பை மற்றும் குடல்வழி பாதையில தான் வந்து இந்த கொசுக்கள் வந்து மலேரியாங்கிற நுண்ணுயிரி வந்து இதாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேரியாவானது கொசுவினால் தான் பரவுகிறது அப்படின்னு நிரூபிச்சவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர் ரொனால்டு ராஸ் அப்படிங்கிறவர் தான். உடலியல் அல்லது மருத்துவத் துறையில் மலேரியா பரவும் விதம் அதன் பற்றிய தனது கண்டுபிடிப்புக்காக 1902ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார். ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட். எந்த இயர்? 1902. எந்த பரிசு அப்படின்னா, நோபல் பரிசு. எதுக்காக அப்படின்னா, மலேரியா பரவக்கூடிய விதத்தை கண்டறிந்ததுக்காக. அதாவது மலேரியா அப்படிங்கிறது கொசு மூலியம் தான் பரவுது. கொசுவுடைய குடல் பகுதி தான் இரைப்பை பகுதியில தான் அது பெருகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அதோடய வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் குனியா. சிக்கன் குனியா என்ற நோயானது ஒற்றை இலை RNAவினால வைரஸ்னால உருவாக்கக்கூடிய ஒரு நோய். ஓகேங்களா? ஒற்றை இலை
ஆரண்யங்கிற வைரஸ்னால உருவாக்கக்கூடியதுதான் இந்த நோய். இந்த நோயானது பாதிக்கப்பட்ட ஏடிஸ் எய்ப்ஸ்டி என்ற கொசு பகல் நேரத்தில் மனிதர்களை கடிப்பதால் பரவுகிறது. சோ இந்த நோயானது பாதிக்கப்பட்ட இப்ப இந்த கொசு பேர் என்னன்னு கேட்பாங்க. ஏடிஸ் எய்ஜிப்டி. ஓகேங்களா? ஏடிஸ் எய்ஜிப்டி அப்படிங்கிற கொசுனால பகல் நேரத்துல கடிச்சா இந்த மாதிரி பகல் நேரத்துல கடிக்கும் இந்த கொசு. அந்த கொசுனால பரவக்கூடியதுதான் இந்த சிக்கன் குனியா நோய். இந்த நோயினால எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுமையான மற்றும் தொடர்ச்சியான மூட்டு வலி இருக்கும், உடல் அரிப்பு இருக்கும், தலைவலி, காய்ச்சல் ஏற்படும். மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியானது பல நாள் நீங்காமல் இருக்கும். ரொம்ப நாளுக்கு இருக்கும். ஈவன் அந்த நோய் வந்து கியூர் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அந்த கால் வலி எல்லாம் இருக்கும். சோ அதுதான் இந்த வைரஸுடைய அடைக்காக்கும் காலம் அப்படிங்கிறது 2 முதல் 12 நாட்கள் தான். குளிர், அதிக காய்ச்சல், வாந்தி, மயக்கம், தலைவலி இதெல்லாமே காணப்படும். ஆல்ரெடி பார்த்ததுதான். அதுக்கு அடுத்தது இதுக்கான மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாராசிட்டமல் மருந்தானது வலியை போக்கவும், காய்ச்சலை குறைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? சோ இந்த நோய் வந்தாலே உங்களுக்கு என்ன இருக்கும்? காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், மூட்டு வலி இருக்கணுமா? வலினாவே உங்களுக்கு என்னதான் குடுப்பாங்கன்னா, பாராசிட்டமல் தான் குடுப்பாங்க. சோ அத வச்சுதான் இந்த வலிய வந்து குறைப்பாங்க. அதுக்கு அடுத்தது டெங்கு. டெங்கு நோயானது எலும்பு முறிவு காய்ச்சல் எனவும் அழைக்கப்படுகிறது. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. டெங்கு எப்படி அழைப்பாங்கன்னு கேட்பாங்க. எலும்பு முறிவு காய்ச்சல். இல்லைன்னா எலும்பு முறிவு காய்ச்சல் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. மலேரியா, சிக்கன் குனியா, டெங்குன்னு குடுத்திருப்பாங்க. அப்ப எது கரெக்ட்? டெங்கு. சோ இந்த டெங்குமே வந்து ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, மூட்டுகளிலும் தசை நார்களிலும் கடுமையான வலி தோன்றும். அதனாலதான் இது எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நோயினால நீங்க இந்த நோய் பாதிக்கப்பட்டுருச்சு, நோயினால பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா, மூட்டுலயும் வலிக்கும், தசையெல்லாம் சதைக்குள்ள வலிக்கும். எல்லா இடமும் வலிக்கும். அந்த மாரி இருக்கும். சோ எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்ற பேர் பெற்றது. சோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே எந்த கொசுனால அப்படின்னா, ஏடிஸ் எய்ப்ஸ்டி என்ற கொசு கடித்த பின்னரே ஆரோக்கியமானரை அதாவது சாரி இந்த நோயினால் தாக்கப்பட்டவரை ஏடிஸ் எய்ப்ஸ்டி என்ற கொசு கடித்து பின்னர் ஆரோக்கியமானவரை கடிப்பதனால் பரவக்கூடியது தான் வந்து என்னன்னா, இந்த டெங்கு. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி இருக்கவங்க ஒருத்தங்க கிட்ட இருந்து அந்த கொசு கடிச்சு அத எடுத்துட்டு வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு இது பண்ணக்கூடியது. அப்ப இந்த சிக்கன் குனியாவும் சரி, இந்த டெங்குவும் சரி 2மே எந்த கொசு தான்? ஏடிஸ் எய்ப்ஸ்டி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோய்க்கான வைரஸ் அடைகாக்கும் காலம்னா 5லிருந்து 6 நாட்கள் தான். அதிகமான காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், தசைநார், மூட்டுகளில் வலி இருக்கும், அரிப்பு, இரத்தப்போக்கினை வெளிப்படுத்துதல், இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை குறைவுபடுத்துதல். அதாவது வந்து உங்களோட ஹியூமினிட்டி பவர் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அது ஒரு முக்கியமான விஷயம் இதுல. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, வாந்தி, வயிற்று வலி, மூச்சு விட சிரமப்படுதல், மிகச் சிறிய புள்ளிகள் உடலில் தோன்றும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் காணப்படும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். வலி, காய்ச்சல் இருந்தாலே என்ன மருந்து தான் குடுப்பாங்க? பாராசிட்டமல் தான் குடுப்பாங்க. சோ அப்ப பாராசிட்டமல் மருந்தானது காய்ச்சலையும், உடல் வலியையும் குறைப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. முழுமையான ஓய்வு மற்றும் நீர் சத்தான உணவுகளை அதிகமாக உட்கொள்ளுதல் அவசியம். இந்த நோய் காரணம் வந்துச்சு அப்படின்னுட்டா. சோ அப்ப இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய வடிகட்டப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கசாயம் குடுத்து இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுது. இதனால ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. அதாவது ஆக்சுவலி ஏன் வந்து இந்த பப்பாளி இலை கசாயம் குடுக்குறாங்க, இல்ல நிலவேம்பு கசாயம் அந்த இது வந்தப்போ குடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த தட்டுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக. அந்த மாரி ஏன்னா இது வந்து என்ன பண்ணும்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். நம்மளோட ஹியூமிடிட்டி பவர ரெட்யூஸ் பண்ணும் அப்படின்ட்டோம். சோ அப்படிங்கும் பொழுது நம்மளோட ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும். ஏன்னா இந்த நோயில இன்னொரு விஷயமும் பாருங்க. இங்க ரத்தப்போக்கினை வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்னா ரத்தம் குறையும்ல. சோ இப்ப ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும்ல. சோ அதுக்காக தான் இது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபிலேரியா. ஃபிலேரியா அப்படிங்கிற நோய் வந்து இந்தியாவில் ஃபிலேரியா வந்து ஒரு முக்கியமான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை. ஏன் அப்படின்னா, இந்த நோய் வந்து நூல் போன்ற புழுவாகிய நெமட்டோடுகள் இது கேட்பாங்க. நெமட்டோடுகள். நூல் மாரி இருக்கக்கூடிய ஒரு புழு. அந்த புழுவோட இது என்னன்னா, உச்சேரியா பான்கிராப்டி அப்படிங்கிறதுதான். உச்சரேரியா பான்கிராப்டி என்ற புழுவினால் ஏற்படுகிறது. முதிர்ச்சியடைந்த இந்த புழுக்கள் பொதுவாக மனிதனின் நிணநீர் மண்டலத்தில் காணப்படுகின்றது. கியூக்லஸ் என்ற கொசு இனம் கடிப்பதன் மூலமாக. அப்ப இது எந்த கொசு இனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூக்லஸ். இதுக்கு முன்னாடி ஏடிஸ் எய்ப்ஸ்டி அப்படிங்கிற கொசு. அதுக்கப்புறம் மலேரியா கொசு, அனோஃபிலஸ் அப்படிங்கிற கொசு. ஓகேங்களா? 3 கொசு இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூக்லஸ் அப்படிங்கிற கொசு இனம் கடிப்பதனால இந்த நோய் பரவுது. சோ இது வந்து ஃபிலேரியா புழுக்களின் அடைகாக்கும் நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ல இருந்து 16 மாசங்கள். கிட்டத்தட்ட 1½ வருஷம். ஓகேங்களா? சோ 8 மாசத்துல இருந்து 1½ வருஷம் பக்கம் வரும். சோ ஆகும். இக்காலகட்டத்தில் கடுமையான தொற்று, காய்ச்சல், நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைதல் ஆகியவை அறிகுறி.
சோ நாள்பட்ட தொற்றின் முக்கிய வெளிப்பாடு என்னன்னா யானைக்கால் நோய். சோ ரொம்ப நாள் இந்த தொற்று நம்மளுடைய உடம்புல இருக்கு. நம்ம அத கவனிக்காம விட்டோம்னா, நம்மளுக்கு வரக்கூடிய நோய் என்னது? யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இது கால்களை, விரைப்பை மற்றும் கரங்களை அதிகம் பாதிக்கின்றது அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ கொசு மூலம் பரவுதல் நோய்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, கொசுவை எதிர்க்கக்கூடிய மருந்துகள், அதாவது மேல் பூசும் மருந்துகள், இந்த ஓடோமோஸ்லாம் சொல்லுவோம்ல, அப்படி பூசிக்கிறதா இருக்கட்டும், கொசு வலைகளை பயன்படுத்தணும். கொசு கடிக்காம நம்மள பாத்துக்கணும். சோ அப்ப கொசு கடிக்காம எப்படி பாத்துக்க முடியும்? ஒண்ணு கொசு வலை யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம்? கொசு கடிக்காத மாரி அந்த மருந்துகள் வந்து பயன்படுத்தலாம். இல்லன்னா இப்பல்லாம் வந்து எலக்ட்ரிக் பேட் வச்சுட்டாங்க. இப்பல்லாம் பேட் வச்சு நம்ம அடிச்சிடலாம் கொசுவ. அடுத்து வந்து கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அழிக்க வேண்டும். அப்ப எங்க கொசுக்கள் முட்டையிட்டு பெருகுதோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு அத வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னாவே கொசுக்கள் பெருகாது. சோ அதுதான். அப்ப போதிய சுகாதாரத்தை ஏற்படுத்துதல், வடிகால் நீரை அகற்றுதல், தேங்கியுள்ள நீரை அகற்றணும். இது மூலியமா வந்து இந்த கொசுக்களை கட்டுப்படுத்தலாம். மூடப்படாமல் நீர் தேங்கி இருக்கும் பொருட்களாகிய நீர்நிலை தொட்டி, பானைகள், பூத்தொட்டிகள், பயனில்லாமல் இருக்கக்கூடிய இந்த டயர்லாம் வெளில போட்டு வச்சிருப்பாங்க. சாப்பிட்ட பின் எரியக்கூடிய அந்த நெகிழி பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர்லாம் இருக்குல்ல, அதுலலாம் இப்ப மழை பெஞ்சுச்சுன்னா தண்ணி நிக்கும். அந்த தண்ணீலலாம் வந்து இதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது, தேங்கி நிற்கிற நீர்நிலைகளின் மீது காணப்படும் கொசுக்களின் புழுக்களை, லார்வாக்களை எண்ணெய் தெளித்தல் மூலமாக அழிக்கலாம். அதுக்கு அடுத்தது முதிர்ச்சியடைந்த கொசுக்களை பூச்சிக்கொல்லிகள் மூலமா பூச்சிக்கொல்லி தெளிக்கிறது. கொசு மருந்து அடிப்பாங்கல்ல. சோ அந்த மாரி பண்ணி கொசுக்களை அழிக்கலாம். அடுத்தது சிட்ரனெல்லா சிட்ரோனெல்லா எண்ணெய் அல்லது யூக்கலிப்டஸ் எண்ணெய் போன்றவற்றை தோலின் மீது பூசுதல்னால கொசு வந்து நம்மள கடிக்காது அப்படின்றாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம இத ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த கொசுனால என்ன நோய் வந்து பரவுது? ஃபிலேரியா பரவுது, டெங்கு பரவுது, சிக்கன் குனியா பரவுது அண்ட் மலேரியா பரவுது. அப்ப அத கண்டிப்பா தடுக்கணும் அப்படின்னா, கொசுவ எப்படியெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா, விலங்குகளால பரவக்கூடிய நோய்கள் தான். சோ விலங்குகளால பரவக்கூடியதுன்னா பன்றி காய்ச்சல் ஒண்ணு, அடுத்தது பேர்ட்ஸ் ஃப்ளூன்னு ஒண்ணு இருக்கு. பறவை காய்ச்சல். அதுதான். அடுத்து பன்றி காய்ச்சல். பன்றி காய்ச்சல்னா ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. முதலில் இந்த நோயினை உருவாக்கும் வைரஸ் ஆனது பன்றிகளிடமிருந்து உருவானதனால் பன்றி காய்ச்சல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோய் தடுப்பு ஆற்றல் மண்டலம் பலவீனம் அடைந்திருக்கும் பொழுது இந்த நோயின் பாதிப்பு மிக எளிதில் ஏற்படுகிறது. நோய் தடுப்பு ஆற்றல் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பலவீனமா இருக்கும்போது தான் வந்துட்டு என்ன ஆகுது? இந்த நோய் வந்து பரவுது அப்படின்றாங்க. இந்த வைரஸ் ஆனது சுவாசித்தலை தீவிரமாக பாதிக்கக்கூடிய வைரஸ். சோ அப்ப இந்த ஸ்வைன் ஃப்ளூனால வரக்கூடிய இந்த வைரஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸா H1N1ன்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ் வந்து என்னன்னா, சுவாசித்தல் மூலமா வந்து பரவக்கூடிய சுவாசித்தலை தீவிரமாய் பாதிக்கக்கூடியது. இது வந்து காற்றினை சுவாசத்துல பாதிக்குது அப்படின்னாவே அது என்னது? காற்றின் மூலமா வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு நோய். பன்றிகளை தாக்குகிற வைரஸால் மேற்படும் மனிதர்களையும் பாதிக்கிறது. ஓகேங்களா? பன்றிகளை எந்த வைரஸ் தாக்குதுன்னா, இதே வைரஸ் தான். ஆனா அதே தான் நம்மள மனிதர்களையும் தாக்குது. இதுல நீங்க என்ன இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும்னா, என்ன மூலமா பரவுது? காற்றின் மூலம் பரவுது. சோ அடுத்தது, என்ன வைரஸ்? H1N1. இன்ஃப்ளூயன்ஸா H1N1. அதுக்கு அடுத்துனா எந்த பகுதி வந்து பாதிக்கப்படுது? சுவாசித்தல் பகுதி தான். ஓகேங்களா? சோ இதனால என்ன அறிகுறிகள் இருக்கும்னா, தும்மல், இருமல் மூலமாக வெளியேறும் நோய்க்கிருமிகள், கலந்த திவலைகளை சுவாசித்தல் அல்லது உள்ளிழுத்தல் போன்ற நிகழ்வுகளால் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மற்றவர்களுக்கு பரவுகிறது. நோயினை தடுத்தல், தவிர்த்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்க்குமே அறிகுறிகள்னா இதுதான். காய்ச்சல் இருக்கும், இருமல் இருக்கும், மூக்குல இருந்து திரவம், ரன்னிங் நோஸா இருக்கும். ரன்னி நோஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுதான். அடுத்து களைப்பு, தலைவலி, தொண்டை வலி, உடல் அரிப்பு, உடல் வலி, வேதனை, அடுத்தது குளிர், மயக்கம், வாந்தி, வயிற்றுப்போக்கு, முழுமையற்ற மூச்சு விடுதல் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரே நேரத்துல இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நோயினை தடுத்தல், தவிர்த்தல். அப்ப எப்படிலாம் தடுக்க முடியும் அப்படின்னா, மூக்கு வழியாக தெளிக்கும் மருந்தினை இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ மூக்கு வழியாக தெளிக்கும் மருந்தினை கொடுத்தல். அதுக்கு அடுத்தது பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளவரிடமிருந்து தொடர்பிலிருந்து விலகி இருத்தல். அப்ப அவங்கள ஐசோலேட் பண்றாங்க. தனியா வந்து தனிமைப்படுத்துறாங்க. சோ அப்படிதான் மத்தவங்களுக்கு பரவாம. ஏன்னா இது காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய் அல்லவா? சோ அதனால இது ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால அவங்கள தனிமைப்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது நீர் மற்றும் பல சாறுகளை பருகுதல் மூலமாக நீர்ச்சத்தின் அளவை குறைவதை தடுக்கலாம். ஓகேங்களா? அதிகமான ஓய்வின் மூலம் நமது உடலே இந்த நோய்க்கான எதிர்த்து போராட முடியும். சோ அதிகமா ரெஸ்ட் எடுத்தாவே நம்ம பாடி என்ன பண்ணும் அத எதிர்த்து போராடும். கைகளை கழுவுதல், நல்ல சுகாதாரமான பழக்கங்கள் தான் இந்த நோய் பரவுதலை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸா பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துல தான் வந்து இந்த பன்றி காய்ச்சல் வந்து கண்டறியப்படுது. இந்த நோய் வந்து பல மில்லியன் மக்கள தாக்குச்சு. எனவே ஜூன் 2009ஆம் ஆண்டு
உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுமில்ல, ஹூ அப்படின்னு சொல்லுமில்ல, WHO பன்றி காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு அறிவிச்சிச்சு. எப்போ? ஏப்ரல் மாசத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஜூன் மாசத்துல, அதாவது 2வது மாசத்துலயே இது வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2015ஆம் ஆண்டு இந்த நோய் வந்து இந்த நோய் 31,000 மக்கள், இந்தியாவுல மட்டுமே 31,000 மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 1,900 பேர் இறந்திருக்காங்க. சோ அப்ப இது பேண்டமிக் அண்ட் வேர்ல்டு லெவல்ல ஸ்ப்ரெட் ஆன ஒரு இதுவுமே இதுதான். ஓகேங்களா? அப்ப பன்றி காய்ச்சல். அடுத்தது பறவை காய்ச்சல். பறவை காய்ச்சல் என்னன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான். இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து டிஃபர் ஆகும். அது எப்படி H1N1னா அங்க சொன்னோம்ல, இன்ஃப்ளூயன்சா H1N1னா என்னது? பன்றி காய்ச்சல். அதுவே பறவை காய்ச்சலுக்கு வேற இன்ஃப்ளூயன்சா வரும். ஒரே இன்ஃப்ளூயன்சா கிடையாது. பறவை இன்ஃப்ளூயன்சா என்ற பறவை காய்ச்சலானது பல்வேறு எண்ணிக்கையிலான வைரஸ்களால் தொற்று நோயாகும். கோழிப்பண்ணைகளில் காணப்படும் கோழிகள், வான்கோழிகள், வாத்து போன்ற பறவைகள், காட்டுப் பறவைகள், வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவைகள் ஆகியவற்றால் இந்த வைரஸானது எடுத்து வரப்பட்டு இந்த நோயானது உண்டாகிறது. சோ இந்த நோய் வந்து வெளிப்பட்ட போது ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, ஐரோப்பாவில் சில இடங்கள்ல மக்களை பாதிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த நோய் கிருமிக்கான வைரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா H5N1. ஓகேங்களா? இது பன்றி காய்ச்சல்னா H1N1, அதுவே பறவை காய்ச்சல்னா இன்ஃப்ளூயன்சா H5N1 அப்படிங்கிற வைரஸ். சோ அடுத்தது இந்த நோய் அடைக்காக்கக்கூடிய காலம் அப்படின்னா 2 முதல் 7 நாட்கள். பாதிக்கப்பட்ட பறவைகள் அல்லது அவற்றின் வாய், கண்கள், கோழை மற்றும் மூக்கிலிருந்து வரும் சளி அல்லது எச்சங்கள் ஆகியவற்றால் மாசடைந்த பகுதிகளுடன் தொடர்பு கொண்ட நபர்கள் மூலமாக இந்த நோய் பரவுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதுக்கான அறிகுறிகள் அப்படின்னா காய்ச்சல், இருமல், தொண்டை வலி. இருமல் வந்தாலே உங்களுக்கு தொண்டை வலிக்கும். அடுத்தது காய்ச்சல், இருமல்னா சளி பிடிச்சிருக்கும். அப்ப வழிந்தோடும் மூக்கு சளி, தசை நார்கள், உடல் வலி, களைப்பு, தலைவலி, கண்கள் சிவப்பு நிறமாதல், இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது இந்த நோயினை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பறவைகளை திறந்த வெளியில் வைத்து விற்பனை செய்யக்கூடாது. இது ஒரு விஷயம். இந்த நோய்பட்ட கோழி எல்லாம் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான காரணம் இதுதான். ஒருவேளை அந்த பறவைக்கு வந்து ஏதாவது ஒரு ரொம்பவே கொடூரமான ஒரு டிசீஸ் வந்து தாக்கியிருக்கு, ஒரு வைரஸ் தாக்கியிருக்குன்னா அது நம்மளுக்கும் வரலாம். அதனாலதான். அதுக்கு அடுத்தது பாதிக்கப்பட்ட பறவைகளோடு தொடர்பு கொள்வதை, பிடிப்பது, கொஞ்சி விளையாடுவது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட பறவைகளை உண்பதை தவிர்த்தல். இந்த மாதிரி நோய் தொற்றுப்பட்ட பறவைகளை வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. கோழிகள்லாம் நோய் வந்துருந்துச்சுன்னா அந்த கோழியெல்லாம் சாப்பிடக்கூடாது, புதைச்சிடணும். ஓகேங்களா? சரியான முறையில் கழுவி சமைத்து செய்து சாப்பிடல் வேண்டும். அதுக்காக எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும், கழுவி சாப்பிடணும் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பறவை இன்ஃப்ளூயன்சா, அதாவது H5N1 இருக்குல்ல, அதுதான் பறவை இன்ஃப்ளூயன்சான்னு சொல்லுவாங்க. இது 1996ஆம் ஆண்டு தோன்றியது. இந்த வைரஸ் முதலில் தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் வந்து தோன்றிய நோய். H5N1 என்ற வைரஸ் ஆனது 1997ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தால், அதாவது ஹூனால முதல்ல மனிதன்ல கண்டுபிடிக்கப்படுது. 1996ல பறவைகள்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா 1997ல என்ன பண்றாங்கன்னா மனுஷன்லயே வந்து இந்த வைரஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நோயின் வெளிப்பாடு 2003ஆம் ஆண்டு டிசம்பரில் அறியப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல எப்போ வந்து அதிக அளவு இந்த நோய் பரவி ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2003ல வந்து பரவிருக்கு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாலியல் பரவுதல் நோய். அப்ப பாலியல்னால என்ன? பாலியல் உறவு காரணமா வரக்கூடிய நோய்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலியல் பரவுதல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த நோய் சாதாரண தொடுதல் மற்றும் பழகுதல் மூலமாக பரவுவது இல்லை. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நார்மலா வந்து நீங்க ஒருத்தவங்க கிட்ட சும்மா நார்மலா டச் பண்றதுனாலயோ அவங்க கூட பழகுறதுனாலயோ எல்லாம் இந்த நோய் பரவாது. இது என்னென்ன நோய் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக வெட்டை நோய் அப்படின்னா கொனேரியா, பிறப்புறுப்பில் கொப்பளம், பிறப்புறுப்பில் அக்கிகள், கிரந்தி நோய்னா சிக்ஃபிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எய்ட்ஸ். இது எல்லாமே பாலியல்னால பரவக்கூடிய நோய்கள். சோ உடலுறவுனால வந்து பரவக்கூடிய நோய்கள் தான் இது எல்லாருமே. அடுத்து எய்ட்ஸ் அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா கொடுத்திருக்காங்க. எய்ட்ஸ் என்பது பெறப்பட்ட ஒரு நோய். பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு திறன் குறைபடுதலின் நோய் குறியீடு அப்படின்றாங்க. எய்ட்ஸ் என்பது அதாவது பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு திறன் குறைவுபடுவதின் நோய் குறியீடு. நோய் தன்மையானது எந்த வைரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்ரோ வைரஸ். இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்தாச்சு. எய்ட்ஸ் அப்படிங்கிறது ரெட்ரோ வைரஸால், அதாவது RNA வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்ரோ வைரஸ்னால ஏற்படக்கூடியது. ரெட்ரோ வைரஸ் RNA வைரஸா DNA வைரஸான்னு கேட்கலாம். RNA வைரஸ். வைரஸ்கள்ல வந்து 2 வகையா இருக்கும். வைரஸ் அப்படின்னா என்னன்னா இந்த நியூக்ளிக் அமிலம் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா
நியூக்ளிக் அமிலம் இருக்கும். நியூக்ளிக் அமிலத்த சுத்தி ஒரு புரத படலம் காணப்படும். இவ்வளவுதான். வைரஸ்க்குன்னு வந்து செல்ஸோரோ, ஜெல்ஸவோ, இந்த உள்ளுறுப்புகள் அந்த மாரிலாம் எதுவுமே காணப்படாது. இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த நியூக்ளிக் அமிலம்ங்கிறது வந்து ஒண்ணு ஆர்என்ஏவா இருக்கலாம், இல்லன்னா டிஎன்ஏவா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத பத்தி டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து பார்ட் 1ல பார்த்தாச்சு. ஸோ அந்த மாரி சொல்றதுல இது என்னன்னா, இந்த நியூக்ளிக் அமிலம் வந்து ஆர்என்ஏ நியூக்ளிக் அமிலம் இருக்கக்கூடிய வைரஸ். அதுதான் ரெட்ரோ வைரஸ். அந்த வைரஸ்னால பரவக்கூடியது தான் இந்த நோய். அதுக்கு அடுத்தது மனித நோய் எதிர்ப்பு குறைப்படுத்துவதன் மூலம் குறைப்படுத்தும் வைரஸ் என்கிறோம். மனித நோய் எதிர்ப்பு குறைப்படுத்தும் வைரஸ் என அழைக்கப்படுகிறது. HIV அப்படின்னா மனித நோய் எதிர்ப்பு குறைப்படுத்தும் வைரஸ். இந்த வைரஸ் இரத்த வெள்ளை அணுக்களை அல்லது லிம்போசைட்களை தாக்கி உடலினை பலவீனம் அடைய செய்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? ஏன் இதை வந்து மனித நோய் எதிர்ப்பு குறைவுபடுத்தும் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மனித நோய் எதிர்ப்பு சக்தியை குறைவுபடுத்துது. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தின்னா நம்மளுக்கு என்னது? வெள்ளை அணுக்கள். அப்ப வெள்ளை அணுக்கள் அந்த லிம்போசைட்ஸ்களை தாக்கி உடல்ல பலவீனப்படுத்துறதுனாலதான் வந்து என்ன ஆகுது? இந்த நோய் வந்து பரவுது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சாரி இந்த நோய் அதோட தாக்கம் அதிகமாகிறது. எதனால அப்படின்னா இதனால. அதுக்கு அடுத்தது உடலில் தானாகவே நோயினை எதிர்க்கும் திறனை குறைக்கிறது. தானாகவே இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்க்கும் திறன். நம்மளுக்கு எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும். இந்த நோய் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு திறன் நம்மளுக்குள்ள இருக்கிறது வந்து குறையும். சோ அதனால அந்த நோயுடைய வீரியம் அதிகமாகும். அதனாலதான் டெத் வந்து காசு ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது இந்த வைரஸ் ஆனது பாலியல் உறவு பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து நல்ல ஆரோக்கியமானவருக்கு பரவுது. ஒண்ணு வந்து பாலியல் உறவுமுறை. இன்னொன்னு வந்து என்னன்னா, ரத்தத்தினை வழங்குதல். சோ இதனாலதான் வந்து பிளட் கொடுக்கும்போது டொனேட் பண்ணும்பொழுது செக் பண்ணிட்டு டொனேட் பண்ணும். சோதிக்கப்படாத ரத்தத்தை பிறருக்கு வழங்குதல். எந்த ஒரு டெஸ்டும் பண்ணாம டைரக்டா வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க பாருங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த நோயும் இல்லைனாதான் ஒருத்தவங்களோட ரத்தத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது அறுவை சிகிச்சை கருவிகள். அறுவை சிகிச்சை கருவிகள்ல நோய் கிருமிகள் உள்ள ஊசிகள், சிரஞ்சிகள். இந்த சிரஞ்சிகள்லாம் ஒருத்தருக்கு போட்ட சிரஞ்சி இன்னொருத்தருக்குலாம் ஒரு சில கிளினிக்ல இன்னமுமே பயன்படுத்திட்டு வராங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஒரு கண்டிஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சுடுதண்ணியில போட்டா அது செத்து போயிரும், இது செத்து போயிரும்ன்னு. அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. பட் ஆனா அந்த மாரி ஒருத்தங்களுக்கு பயன்படுத்திய ஊசிகளை இன்னொருத்தவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தாய்கிட்ட இருந்து சேய்க்குமே வரும். பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து தாய்க்கு வளரக்கூடிய அந்த கருவுல வளரக்கூடிய குழந்தைக்கும் இந்த நோய் வந்து கண்டிப்பா பரவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது எடைக்குறைவு, நீண்ட நாட்களாக காய்ச்சல், இரவில் வந்து வியர்த்தல், கடுமையான வயிற்றுப்போக்கு இதெல்லாமே இந்த எய்ட்ஸோட அறிகுறிகளா இருக்கும். சோ அதுக்கு அடுத்தது நோயினை தடுத்தல், தவிர்த்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தி விட்டு எரியப்படும் அல்லது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் மருந்தேற்றி, சிறந்த அந்த ஊசிக்கெல்லாம் இருக்குல்ல, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஊசிகள தான் சிரஞ்சிகள தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாதுகாப்பான பாலியல் உறவு, சோதிக்கப்பட்ட ரத்தத்தை பிறருக்கு செலுத்தல், கத்திகளையும் முகச்சவரம் செய்வதற்குரிய ரேசர்களையும் பிறரோடு பகிர்வதை தவிர்த்தல். அதாவது ஒருத்தங்களுக்கு என்ன கத்தி யூஸ் பண்ணி முகசவரம் பண்றாங்களோ அதே கத்தியை இன்னொருத்தங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு பண்ணும்போது லைட்டா காயமாயிருக்கலாம். அதனால அந்த பிளட் வந்து அவங்களோட பிளட் அந்த இதுல பட்டிருக்கலாம். சோ அது நார்மல் நம்ம சும்மா வாஷ் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் செத்துருக்காது. அந்த வைரஸ் செத்துருக்காது. சோ அது இன்னொருத்தங்களுக்கு பண்ணும்போது இன்னொருத்தங்களுக்கு காயப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிளட்டோட இது மிக்ஸ் ஆகும். சோ அப்ப இந்த நோய் வந்து பரவும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது எய்ட்ஸ் ஆனது எவ்வாறு பரவுகிறது என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் காலங்கள்லயே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பெல்லாம் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி எய்ட்ஸ் விழிப்புணர்வு எல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஏன்னா உலக எய்ட்ஸ் தினமா என்னைக்கு கொண்டாடுறாங்க? சாரி கொண்டாடுறாங்கன்னு சொல்லக்கூடாது. அனுசரிக்கிறாங்க. மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாம் வர்றதெல்லாம் வந்து கொண்டாடுறதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப உலக எய்ட்ஸ் தினம் இன்னைக்கு சாரி உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி. அப்போ வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா உலக எய்ட்ஸ்க்கான விழிப்புணர்வு நானே பலமுறை கலந்து கொண்டிருக்கிறேன். சோ அந்த மாதிரி நீங்களும் நிறைய பேர் கலந்துருப்பீங்க. இந்த உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஊர்வலமா கூட்டு போவாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது HIV நோய் வந்து முதல்ல எங்க இது பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவுல ஹட்டாய் அப்படிங்கிற இடத்துலதான் 1981ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இது கேட்பாங்க எந்த ஆண்டு HIV கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு. 1981. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதலாவது எய்ட்ஸ் பாதிப்பு ஆதாரத்துடன்
தெளிவாக கண்டறியப்படுது. அதாவது முதலா வந்து 1981ல ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த மாரி ஹெச்ஐவி நோய் ஹெச்ஐவிங்கிறது வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது தெளிவான ஆதாரத்தோட எப்பதான் வந்து இது பண்றாங்கன்னா, 1986ல தமிழ்நாட்டுல தான் முதலா வந்து ஹெச்ஐவி பாதிப்பு ஆதாரத்தோட தெளிவா வந்து கண்டறியப்படுது. இந்த எய்ட்ஸ் பாதித்தவருக்கு எய்ட்ஸ் தடுப்பூசி, அதாவது RV144ங்கிற மருந்தானது தாய்லாந்துல 2003ஆம் ஆண்டு சோதனைக்காக வழங்கப்படுது. இதோடைய ஆய்வறிக்கை வந்து 2011ல குடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தாய்லாந்து நாட்டில் எய்ட்ஸ் தடுப்பூசி எந்த எய்ட்ஸ் தடுப்பூசி வந்து பயன்படுத்துனாங்கன்னு கேட்பாங்க. சோதனைப்படுத்தப்பட்டதுன்னா RV144 ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து என்னன்னா ஹெப்படைட்டிஸ் பி அல்லது சீரம் ஹெப்படைட்டிஸ் ஹெப்பாடைட்டிஸ் அப்படிங்கிறது இந்த நோய் வந்து என்டிரோ வைரஸ் எனப்படும் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸால், அதாவது HPV வைரஸால வந்து ஏற்படுகிறது. சோ இவ்வகை நோயின்மை பரப்பும் வைரஸ் ஆனது கல்லீரல் செல்களை பாதித்து கல்லீரல் வீக்கத்தினை ஏற்படுத்தும். அப்ப கல்லீரல் செல்களை தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது பாதிக்கும். சோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அல்லது பாலியல் உறவு மூலமாகவும் பரவுகிறது. இதுவுமே பாலியல் உறவு மூலியமா பரவக்கூடிய ஒரு நோய். இந்த நோயானது பாதிக்கப்பட்டவரின் எச்சில், வியர்வை, கண்ணீர், தாய்ப்பால் மற்றும் இரத்தத்தோடு தொடர்பு கொள்ள நேரிடும் போது பரவுகிறது. அவங்களுடைய எச்சில், இல்லைன்னா வியர்வை, இல்லைன்னா கண்ணீர், அல்லது தாய்ப்பால், அதாவது ஒரு குழந்தை வந்து இதாகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் வந்து பரவும். ரத்தத்தோடும் தொடர்புடையதுதான். ஓகேங்களா? இதே மாதிரிதான் எய்ட்ஸ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி இது. சோ இதுவுமே வந்து ரத்தத்தாலையும் இதாகும். அறுவை சிகிச்சை கருவிகள், தாய்கிட்ட இருந்து சேய்கிட்ட, சோ இந்த காரணங்களாலுமே பரவும். ஓகேங்களா? சோ அப்ப பாலியல் தொடர்பு மூலமாக பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டேபிளைஸ் பண்ணிருக்காங்க. இதுல நோய் பரப்பும் காரணிகள் என்ன? பாக்டீரியாவா, வைரஸா? அதுக்கடுத்து என்ன நோய்? அதனால என்ன நுண்ணுயிரி? நோய் பரவும் முறை, பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகள், அறிகுறிகள். சோ இதுல வந்து பாக்டீரியாவால தோற்றுவிக்கக்கூடிய பாலியல் தொடர்பான நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொனேரியா. கொனேரியா அப்படிங்கிறது எந்த பாக்டீரியானால உருவாகுது அப்படின்னா நியசெரியா கொனேரியா அப்படிங்கிற பாக்டீரியானால உருவாகுது. இது எதனால பரப்பப்படுது அப்படின்னா நேரடி பாலியல் தொடர்பு. இதனால எந்த உறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னா சிறுநீர் புறவழி குழாய் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பிறப்புறுப்பு ரிலேட்டடா இருக்கிறது தான் இந்த பாலியல் தொடர்புனாவே பாதிக்கப்படும். சோ பாலுறுப்பு வழியாக திரவம் வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் பொழுது வலி. சோ இதெல்லாமே வந்து இந்த கொனேரியா நோய்க்கான அறிகுறிகள். அடுத்தது வந்து சிப்லிஸ் அப்படிங்கிறது ட்ரெபோனிமா பல்லிடம் அப்படிங்கிற பாக்டீரியானால உருவாகக்கூடியதான் இந்த சிப்லிஸ் அப்படிங்கிற நோய். இதுவுமே நேரடி பாலியல் தொடர்புனால பரவக்கூடிய ஒரு நோய். பிறப்புறுப்பின் தோல் மற்றும் முக்கோசா பகுதிகளில் தேய்மானம், பிறப்புறுப்பில் புண், தோலில் வீக்கம், இதெல்லாம் வந்து அறிகுறிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது வைரஸ்னால பரவக்கூடிய பாலியல் தொடர்பான நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பில் கொப்பளம் அக்கி அப்படின்னு சொல்றாங்க. வந்து இது ரெண்டுமே அதேதான். ஆனா ரெண்டுலயுமே வெவ்வேறு வைரஸ் வந்து இதா இருக்கும். ஒண்ணு வந்து ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது. இந்த ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பாலுறவு மூலமாக பிறப்புறுப்பில் இருந்து வரும் கொலகொலப்பான சவ்வின் வழியாக பரவுது. தனியே ஆண் மற்றும் பெண்களின் பிறப்புறுப்புகள், அதாவது 2 பேருக்குமே இதாகும். வாய், உதடு, முகம், பிறப்புறுப்பு ஆகியவற்றில் வலிகளை உடைய கொப்புளங்கள் உருவாகும். இதுதான் இதுக்கான அறிகுறி. அதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு அக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா மனித பாப்பிலோமா வைரஸ். இந்த மனித பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது பாலியல் உறவு மூலமாக வந்து பரவக்கூடியது. தோலிலிருந்து தோலுக்கும் பரவுது அப்படின்றாங்க. தனித்தனியே ஆண் மற்றும் பெண் பிறப்புறுப்புகளில் இந்த பாதிக்கப்படுது. அதுக்கடுத்து பெண் பிறப்புறுப்பு வழியாக வெளியேற்றம், பிறப்புறுப்பின் வழி வெளியேற்றம், அரிப்பு, ரத்தப்போக்கு மற்றும் எரிச்சல் உணர்வு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க மெயினா படிக்க வேண்டியது என்னன்னா பாக்டீரியாவா, வைரஸா? பாக்டீரியாவால உருவாக்கக்கூடிய நோய்கள் கொனேரியா, அதுக்கடுத்தது சிப்லிஸ். இப்ப கொனேரியாவை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரி எது? அது சிப்லிக்ஸ் உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரி எது? அதே மாதிரிதான் வைரஸ். வைரஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஒரே பேர் தான், நோயோட பேரு. ஆனா டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ஓகேங்களா? நுண்ணுயிரி வெவ்வேறு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஹெப்படைட்டிஸ் பத்தி நம்ம பாத்துட்டு இருந்தோம். ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்டிரோ வைரஸ் எனப்படும் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெச்பி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஹெச்பிவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அதுதான் வந்து ஹெச்பி வைரஸ். சோ இது வந்து கல்லீரலை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொன்னோமா, இது எப்படி பரவுது அப்படின்னா தாய்கிட்ட இருந்து சேய்க்கு போகும் பாலியல் உறவு மூலியமா எச்சில், வியர்வை, கண்ணீர், தாய்ப்பால், ரத்தத்தோடு தொடர்புடையதுனால பரவும் அப்படின்னு சொன்னோம். இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து காய்ச்சல், பசியின்மை, மயக்கம், வாந்தி, கண்கள் மற்றும் தோள்களில் மஞ்சள் நிறமாதல், வெளிரிய நிற கழிவு,
தோல் அரிப்பு, தலைவலி, மூட்டுகளில் வலி போன்ற அறிகுறிகள் காணப்படும். ஹெப்படைட்டிஸ் பி வந்துச்சு அப்படின்னு. சோ அப்ப இந்த நோயை எப்படி தடுக்கணும் அப்படின்னா, நோயினை தடுத்தலும் தவிர்த்தலும் அப்படின்னா, ரத்த தானம் வழங்குவோரை ரத்தம் கொடுப்பதற்கு முன்னரே பரிசோதனை செஞ்சுட்டு தான் கொடுக்கணும். அதாவது எல்லாமே எய்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஹெப்படைட்டிஸ் பி இந்த நோயா ஹெப்படைட்டிஸா இருக்கலாம், அல்லது சாரி இந்த 2 நோயுமே தான். 2மே எப்படி தடுக்கணும் அப்படின்னா, ரத்தம் மூலியமா பரவுதுன்னு சொல்லியாச்சு. அப்ப ரத்தம் குடுக்குறவங்க ப்ராப்பரா பரிசோதிச்சுட்டு தான் இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கணும். சும்மா தெரியாம குடுத்துறக்கூடாது. அதே மாரி மருந்துகளை ஊசி மூலம் ஏற்றுவதை தவிர்த்தல். அதுக்கு அடுத்தது பாதுகாப்புடைய பாலியல் உறவு. அடுத்தது முகசவரம் செய்யும் உதவும் கத்திகள், ரேசர்கள் பிறரோடு பகிர்தலை தவிர்த்தல். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு மருந்து சிறந்த முறையில் HPVக்கு எதிராக செயலாற்றுகிறது அப்படின்றாங்க. தடுப்பு மருந்து இருக்கு இதுக்கு. சோ அத போட்டுக்கிட்டு கூட தடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு திறனூட்டல். நோய் எதிர்ப்பு திறனூட்டல்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். நோய் எதிர்ப்பு திறனூட்டல் என்பது ஆன்டிஜென்களையோ அல்லது ஆன்டிபாடிகளையோ கொடுத்து நோய்க்கு எதிராக தடுப்பினை ஏற்படுத்தும் செயல் தான் வந்து நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு நோய் பாதிக்கப்படுதுன்னா, அந்த நோயை கியூர் பண்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஆன்டிஜென்ஸும் குடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்தோம். ஒரு சில பாக்டீரியாவோ, இல்ல வைரஸ்களையோ என்ன பண்ணுவாங்கன்னா, அதோடைய ஸ்ட்ரக்சர வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதோடைய செயல வந்து மாற்றி, ஏதாவது ஒரு காரணம் மூலியமா கொஞ்சம் அத பலவீனமாக்கி கூட அத மருந்தாவே பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு பாக்டீரியா உங்களுக்கு நோய் ஏற்படுத்துதுன்னா, அதே பாக்டீரியாவ வந்து பலவீனப்படுத்தி அதையே நம்ம வந்து ஆன்டிபாடியா வந்து செயல்படுத்த முடியும். அந்த பாக்டீரியால இருக்கக்கூடிய ஆன்டிஜென்கள வந்து நீக்குறது மூலியமா அந்த பாக்டீரியாவே வந்து நோய் தடுப்பு மருந்தாவே பயன்படுத்துவாங்க. சோ அந்த மாரி மெடிக்கல் ஃபீல்ட்ல இப்ப கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஆன்டிஜென்களையோ இல்ல ஆன்டிபாடிகளையோ வந்து கொடுத்து நோய்க்கு எதிராக தடுப்பினை ஏற்படுத்தும் செயல்முறை. அடுத்து தடுப்பு மருந்தினை உடலினுள் செலுத்தி நோயினை தடுக்கும் செயல்முறை வந்து என்னன்னா, தடுப்பூசி போடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது நோயானது பரவுவதை தடுப்பதில் ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த முறையாக இருப்பது நோயினை எதிர்க்கும் அளவிற்கு ஓம்புயிரை வலுவேற்றல். இதுதான் வந்து நோய் எதிர்ப்பு திறனூட்டலால் நிறைவேற்றப்படுகிறது. என்னன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோயை எதிர்க்கிற அளவுக்கு அவங்கள வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபுட்டுனாலயும் சரி, எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே வந்து அவங்கள பலப்படுத்தினா தான் அவங்களால அந்த நோயிலிருந்து எதிர்க்கக்கூடிய சக்திகள் உருவாகும். அப்ப நோய் எதிர்ப்பு தன்மையை தான் அதிகப்படுத்துவாங்க. அடுத்தது தடுப்பு மருந்துகளும் வகைகளும். தடுப்பு மருந்துகள் என்பவை உயிருள்ள அல்லது கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளிடமிருந்து ஆல்ரெடி சொன்னல. அந்த நுண்ணுயிரிகள வந்து கொன்னுடுவாங்க. இல்லன்னா ஒரு சில நுண்ணுயிரிகள வந்து கொல்ல மாட்டாங்க. ஆனா அதோடைய அந்த வீரியத்த வந்து குறைச்சிடுவாங்க. அந்த வீரியத்த வந்து செயலிழக்க செய்யறதன் மூலமா அதே நுண்ணுயிரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தடுப்பு மருந்தா பயன்படுத்துவாங்க. அந்த மாரி உயிருள்ள அல்லது கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளிடமிருந்தே அல்லது அவற்றின் விளைபொருட்களின் உதவியினுடனோ நோயினை தடுக்கவும், அதிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் மூலியமா நோயினை தடுக்கவும், சிகிச்சை அளிக்கவும் உருவாக்கக்கூடிய பொருட்கள் தான் வந்து தடுப்பு மருந்துகள்னு சொல்றாங்க. தடுப்பு மருந்துகள் 2 வகைப்படும். ஒண்ணு உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள், இன்னொன்னு கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள். ஓகேங்களா? சோ தடுப்பூசி இடுதல் என்றும் நிகழ்வை யார் கண்டுபிடிச்சாங்க, அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் தான் இந்த வேக்சின் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராரு. உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி மனித குலத்தினிடையே இருந்த பெரியம்மையானது ஜென்னரின் தடுப்பூசி மூலமாக முழுவதுமாக அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி வந்து பெரியம்மைக்கு ஜென்னருடைய தடுப்பூசி மூலமா வந்து முழுவதுமா அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள் அப்படின்னா என்னன்னா, உயிர் வாழும் உயிரிகளிலிருந்து தயாரிக்கப்படுவதுதான் இந்த உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள். இவ்வுயிரிகளின் நோய் பரப்பும் தன்மையானது வலுவிழக்க செய்யப்பட்டு இம்மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எந்த நுண்ணுயிரி வந்து ஒரு நோயை உருவாக்குதோ, அந்த நுண்ணுயிரியோடைய வீரியத்த வந்து வலுவிழக்க செஞ்சுருவாங்க. அப்போ வந்து அது ஆப்போசிட்டா வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப அதுவே தடுப்பு மருந்தா இதாகும். சோ அதுதான். ஆனா அந்த நுண்ணுயிரிய கொல்ல மாட்டாங்க. உயிரோட தான் வச்சிருப்பாங்க. அதோட ஆன்டிஜென்ஸ மட்டும் வலுவிழக்க செய்வாங்க. சோ அந்த மாரி பண்ணக்கூடியது தான் வந்து உயிருள்ள தடுப்பு மருந்துகள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஜி தடுப்பூசி இல்லன்னா வாய்வழி போலியோ சொட்டு மருந்து குடுக்குறாங்கல்ல. அதுவுமே இந்த மாரி உருவாக்கக்கூடியதுதான். அதுக்கு அடுத்தது கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் அப்படின்னா, வெப்பத்தினாலோ அல்லது பொருட்களாலோ நுண்ணுயிரிகளானவை பாக்டீரியா இல்ல வைரஸ். இது 2யுமே அந்த நுண்ணுயிரிய கொன்னு, அதுக்கப்புறமா அத வந்து மருந்தா பயன்படுத்துவாங்க. இவற்றின் மூலம் உருவாக்கப்படும் மருந்துகள் கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா,
இவைகளுக்கு ஒரு முதன்மையான ஊட்டமும் ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ்ன்னு குடுப்போம்ல. அடுத்தது பூஸ்டர் டோஸ்ன்னு இப்பதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா, கொரோனாக்குலாம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ் அடுத்து வந்து பூஸ்டர் டோஸ்ன்னுலாம் ஒண்ணு போட்டாங்க. சோ அது அறிவியல் அறிஞரை அறிந்து கொள்வோம். அறிவியல் அறிஞரை அறிந்து கொள்வோம் அப்படின்னா, இங்க என்ன யார பத்தி குடுத்திருக்காங்கன்னா, லூயிஸ் பாஸ்டர் பத்தி குடுத்திருக்காங்க. இந்த லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர். ஓகேங்களா? வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர். இவர் வந்து நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பாஸ்டோசேஷன்ங்கிற நிகழ்வுக்காக பெயர் பெற்றவர். காலரா, ஆந்த்ராக்ஸ் மற்றும் பிற நோய்களுக்கு மருந்தை உருவாக்கினார். இதுதான் வந்து காலரா, ஆந்த்ராக்ஸ் மற்றும் ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்த வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணை அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா என்னன்னா 1970ல 1970ல உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வந்து என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணையை கொடுத்திருக்கோம். சோ இதுபடிதான் வந்து இந்த தடுப்பூசி மருந்தெல்லாம் குழந்தைங்களுக்கு போடுவாங்க. அதுதான் சோ குழந்தைகளை நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பதற்காக எந்த வயது குழந்தைக்கு எந்த தடுப்பு மருந்து வழங்கணும் அப்படிங்கறதுதான். தடுப்பு மருந்துன்னா என்னன்னா ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே குடுக்கறது தான் வந்து தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப என்னென்ன தடுப்பு மருந்து ஒரு குழந்தைக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான டேபிள் இங்க குடுத்திருக்காங்க. நீங்க அம்மாமார்கள் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கும். அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன போடுவாங்கன்னா பிசிஜி போடுவாங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் டோஸ் இது. அடுத்தது 15 நாள்ல வந்து வாய் வழியே போலியோ மருந்து ஊத்துவாங்க. அதுவுமே ஃபர்ஸ்ட் டோஸ். அடுத்து 6வது வாரத்துல டிபிடி போடுவாங்க. அடுத்தது 10வது வாரத்துல டிபிடி மற்றும் போலியோ. அடுத்த இது. அடுத்தது வந்து 14 இது ஆக்சுவலி ஏதாவது ஒரு இதுல தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஊட்டம் தான். ஒண்ணு 6வது வாரத்துல போடுவாங்க. அப்ப போடலன்னா அதுக்கு அடுத்து வந்து 10வது வாரத்துல போடுவாங்க. ஓகேங்களா? இல்லன்னா 14வது வாரம் அந்த மாதிரி இருக்கும். 9ல இருந்து 12வது மாதங்கள்ல வந்து தட்டம்மைக்கான தடுப்பூசி போடுவாங்க. 18ல இருந்து 24 டிபிடி மற்றும் போலியோ. இதுவுமே இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் 6 மாசத்துல 6வது வாரத்துல குடுக்க மறந்துருவாங்க. அல்லது 10வது வாரத்துல குடுக்க மறந்துருவாங்க. அப்போ இந்த காலங்கள்ல வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? முதலாவது ஊட்டம். அதுக்கு அடுத்தது 15 மாதங்கள் முதல் 2 வருடங்கள்ல வந்து எம்எம்ஆர் குடுப்பாங்க. அடுத்து 2ல இருந்து 3 வயசுல டிஏபி குடுப்பாங்க. டிஏபி குடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஊட்டங்கள் 1 மாத இடைவெளியில். சாரி. இது என்னன்னா ஒவ்வொரு டோஸ் குடுப்பாங்க. இந்த 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டாப் குடுக்கறது மட்டும் 2 ஊட்டங்கள் ஒரே மாசத்துக்குள்ள 2 டைம் போடுவாங்கன்றாங்க. அதே மாதிரிதான் 4 முதல் 6 வருடங்கள் டிடி மற்றும் போலியோ. இது வந்து 2வது கூடுதல் தடுப்பூசி ஊட்டம். 10 வயசுல வந்து டிடி மற்றும் டிஏபி ஃபர்ஸ்ட் இது. அடுத்து வந்து டிடி. இது வந்து டிடி. ஓகேங்களா? அடுத்து 16வது வருடத்துல டிடி மற்றும் டிஏபி. இது வந்து 2வது. அதாவது இங்க குடுக்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டோஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் செகண்ட் டோஸ் குடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இது அந்த அளவுக்கு நீங்க படிக்கணுமானா தேவையில்லை. ஜஸ்ட் இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தடுப்பு மருந்து நீங்க பார்த்தோம்ல, பிசிஜினா என்ன? அதுக்கு அடுத்தது டிபிடினா என்ன? அடுத்தது டிஏபினா என்ன? டிடினா என்ன? எம்எம்ஆர்னா என்ன? இந்த மாதிரி கேட்பாங்க கொஸ்டின். இந்த அட்டவணை நீங்க மக்கப் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. பட் இது பாருங்க. சோ இதுல என்னன்னா பிசிஜி அப்படின்னா என்னன்னா பேசிலஸ் கால்மெட் குயிரின் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? பேசிலஸ் கால்மெட் குயிரின் அப்படிங்கிறது தான் இந்த இது பிசிஜி. ஓகேங்களா? சோ இந்த மருந்தானது கால்மெட்டை மற்றும் குயிரின் என்ற இரு பிரான்ஸ் நாட்டு ஊழியர்களால 1908 முதல் 1921 வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு 13 ஆண்டுகால முடிவுல கண்டுபிடிக்கிறாங்க. சோ பேசில்லையானது வலு குறைக்கப்பட்டு காசநோய்க்கு எதிரான நோய் தடுப்பு திறனூட்டலாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப பிசிஜி அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா காசநோய்க்கு எதிராக வந்து பயன்படுத்துறது தான் வந்து என்னது இந்த பிசிஜி. ஓகேங்களா? சோ இது என்னன்னா பேசிலை வைரஸ் வந்து இதாகும்னு சொன்னோம்ல, அந்த பேசிலஸ்ங்கிறது பாக்டீரியா. சாரி, பேசிலஸ் பாக்டீரியாவுடைய வலு குறைக்கப்பட்ட அந்த பாக்டீரியாவே வந்து தடுப்பு மருந்தா கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து என்னன்னா டிபிடி. டிபிடி அப்படிங்கிறது டிப்தீரியா பெர்டூசியஸ், அடுத்தது டெட்டனஸ். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் டிபிடி அப்படின்னு சொல்லி. டிப்தீரியா டி வரும். அதுக்கு அடுத்தது பெர்டூசியஸ் பி. அதுக்கு அடுத்து டெட்டனஸ்க்கு டி. ஓகேங்களா? டி வரும். டெட்டனஸ்க்கு டி.
சோ இது வந்து 3 நோய்கள தடுக்க இந்த கூட்டு மருந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து 3 நோய் தடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபிடிய. சோ இது வந்து ஒரு கூட்டு தடுப்பு. எந்த 3 நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்தீரியா அதாவது தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், பெட்டூசியஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து டெட்டனஸ். இந்த 3 நோயுமே தடுக்கிறதுக்கு ஒரே ஊசியா பயன்படுத்துறது. அடுத்தது எம்எம்ஆர் அப்படிங்கிறது என்னன்னா, மம்ப்ஸ், மீஸ்லஸ், ரூஃபெல்லா. மம்ப்ஸ்னா எம் வருமா? இந்த மம்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்மா. அடுத்தது மீஸ்லஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? எம். ரூஃபெல்லால ஆர். அப்ப எம்எம்ஆர். இது இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இந்த நோய்க்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ அப்ப எம்எம்ஆர் அப்படிங்கிறது வந்து பொண்ணுக்கு வீங்கி. பொண்ணுக்கு வீங்கினா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இந்த தாடை பகுதியில அம்மை மாரி வரும்ல, வண்ணக்கட்டி மாரியாயின்னு சொல்லுவோம்ல அது. அடுத்தது தட்டம்மை, ரூஃபெல்லா. இதுக்காக கொடுக்கப்படுறது தான் வந்து இந்த எம்எம்ஆர் தடுப்பு மருந்து. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிடி. டிடி அப்படிங்கிறது என்னன்னா 2 ஆன்டிஜென்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை ஆன்டிஜென்கள் அல்லது ஒருங்கிணைந்த ஆன்டிஜென். 2 ஆன்டிஜென் வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க. அந்த இரட்டை ஆன்டிஜென் அல்லது ஒருங்கிணைந்த ஆன்டிஜென் சொல்றாங்க. இது வந்து என்னன்னா டிப்தீரியாக்கும் டெட்டனஸ்க்கும் மட்டும் கொடுக்கறது. ஓகேங்களா? 3 அப்படின்னு சொன்னீங்கன்னா டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசியஸ். இது வந்து டிபிடி அப்படிங்கிறது. அதுவே டிடி அப்படின்னா என்னன்னா டெட்டனஸ்க்கும் டிப்தீரியாவுக்கும் கொடுக்கறது. அடுத்தது டிடின்னு சொல்லுவாங்க. டிடினா டெட்டனஸ் டாக்சைடு. இந்த டெட்டனஸ் டாக்சைடுங்கிறது பாக்டீரியாவுடைய நச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னன்னா டிஏபி. டிஏபினா டைஃபாய்டு, பாராடைஃபாய்டு, பாராடைஃபி ஏ மற்றும் பாராடைஃபி பி. ஓகேங்களா? டைஃபாய்டு, பாராடைஃபி ஏ, பாராடைஃபி பி போன்ற நோய்களுக்கான தடுப்பு மருந்து தான் வந்து இந்த டிஏபி. ஓகேங்களா? இவ்வளவுதான். சோ இத மட்டும் கிளியரா பாத்துக்கோங்க. இந்த தடுப்பு மருந்து கொடுத்துட்டு எதுக்குன்னு கேட்பாங்க. பிசிஜியா இருந்துச்சு அப்படின்னா காசநோய், டிபிடினா தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், டெட்டனஸ், எம்எம்ஆர்னா பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை, ரூஃபெல்லா. இதுவே டிடின்னு மட்டும் சொன்னாங்கன்னா டெட்டனஸ், டிப்தீரியா. டிடினா இது வந்து ஒரு பாக்டீரியா நச்சு. டெட்டனஸ் டாக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட விரிவாக்கம் கேட்பாங்க. சோ அதனால பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நினைவிற்கொள்க. இதையுமே ஒரு வாட்டி ரீகால் பண்றதுக்காக படிச்சுக்கோங்க. பாக்டீரியாங்கிறது ஒரு செல்லாலான ப்ரோகாரியாட்டிக் உயிரி. சோ இதுல வந்து ஒரு செல்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பாக்டீரியா பல செல்கள் இருக்கும். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுல என்ன ஆகும்னா ஒரே ஒரு செல்ல தான் வந்து வரையறுக்கப்படாத உட்கரு இருக்கும். பிற செல்கள் எல்லாமே நுண்ணுறுப்புகள் இல்லாம வெறுமனா இருக்கும். இவற்றில் டிஎன்ஏ என்பதுதான் மரபு பொருளா இருக்கும். ஆனா வைரஸ்ல 2 இருக்கும். ஒண்ணு டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். வைரஸ்கள்ங்கிறது மிகச்சிறிய நுண்ணிய நோயினை பரப்பக்கூடிய வாழும் செல்களுக்குள் பெருகும் தன்மையுடைய நுண்ணுயிர்கள். பூஞ்சிகள் அப்படிங்கிறது யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூகேரியாட்டிக் குழுக்கள். சோ இது வந்து ஒரு செல்லும் இருக்கு, பல செல் பூஞ்சைகளும் இருக்கு. ஒரு செல் பூஞ்சைனா இந்த ஈஸ்ட். அதுக்கடுத்து பல செல் உடைய பூஞ்சைகள் அப்படின்னா பெனிசிலியம், அகாரிகஸ் இதெல்லாமே. விவசாயத்துல நுண்ணுயிரிகள் பயன்படுது. அதுதான் வந்து நுண்ணுயிரிகள் வந்து உயிரி கட்டுப்பாட்டுக்கு முக்கியம். அதாவது பூச்சிக்கொல்லிகளா பயன்படுத்துறாங்க, உயிரி உரங்களா பயன்படுத்துறாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து பயன்படுது. அதுக்கு அடுத்தது காசநோய், கக்குவான் இருமல், டிப்தீரியா, சின்னம்மை, பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை போன்றவை காற்று வழியாக பரவக்கூடிய நோய்கள். அதுக்கடுத்து வாந்தி, பேதி, வயிற்றுப்போக்கு, காலரா, டைபாய்டு, ஹெப்படைட்டிஸ். இந்த வயிற்று ரிலேட்டடா வருது அப்படின்னாவே அது எல்லாமே வந்து நீரினால் பரவக்கூடிய வைரஸ். இதோட போலியோ மைலிட்டிஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மலேரியா, பிலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு இதெல்லாமே கொசு மூலமா கடத்துறது. அப்ப கடத்திகள் மூலமா பரவக்கூடிய நோய்கள். பன்றி காய்ச்சல் மற்றும் பறவைகள் போன்றவை விலங்குகள்னால மனிதனுக்கு பரவக்கூடியது. மேக வெட்டை நோய் அப்படின்னா கொனேரியான்னு சொல்லுவாங்க. பிறப்புறுப்பு பாலுண்ணி. அடுத்தது பிறப்புறுப்பில் அக்கி வருது. கிரந்தி நோய். கிரந்தி நோயை தான் வந்து சிஃபிலிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எய்ட்ஸ் இதெல்லாமே நோய்கள் உடலுறவு மூலமாக ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. அது மட்டும் காரணம் கிடையாது. உடலுறவு மட்டும் காரணம் கிடையாது. சம்டைம்ஸ் ரத்தங்கள் மூலியமாவும் பரவும். தாய்க்கு இருந்து சேய்க்கு பரவும். சோ பல காரணங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஜெனரலைஸ் பண்ணும் பொழுது பாலியல் நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புக் பேக். புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் கீழ்காணுபவற்றில் காற்றின் மூலம் பரவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன். என்னது காற்றின் மூலம்? காசநோய்ங்கிறது எது மூலியமா பரவுது? காற்றின் மூலமா பரவக்கூடியது. அடுத்தது மறைமுக விதத்தில் நோய் பரவும் முறை. மறைமுக விதம் அப்படின்னா தும்மல்னா டைரக்டா ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த இதுல பரவிடும். இருமல் மூலியமா அதேதான். துளிர் தொற்றுனால தும்மல் மூலியமா தும்மும் போது அந்த நீர்த்துவல்கள்னால பரவக்கூடியது. ஆனா கடத்திகள் அப்படிங்கிறது ஒரு கொசு கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு. அப்ப யார்கிட்ட இருந்து யார்கிட்ட இதானதுன்னே இது பண்ண முடியாது. அந்த மாதிரி கடத்திகள் மூலியமா பரவுறதுதான் வந்து மறைமுக விதத்தில் நோய் பரவும் வழிமுறைன்னு சொல்லுவாங்க. டிப்தீரியா அப்படின்னாவே என்னது? தொண்டை ரிலேட்டடான தொண்டை அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்ப தொண்டை. காசநோய் பாதிக்கப்படக்கூடிய முதல் உறுப்புனா நுரையீரல். முதன்மையா வந்து காசநோய்னா இருமல் வருமா? இருமல் வந்தாலே எங்கதான் பாதிக்கும்? நுரையீரல்.
மூக்கின் வழியாக உடலினை அடையும் நுண்ணுயிரிகள் பெரும்பாலும் டேஸை தாக்கும் அப்படின்னா, மூக்கின் வழியா சுவாச குழாய் வழியா போகுதுனாவே சுவாச குழாய் ரிலேட்டடா இருக்கிறது தான் வந்து தாக்கும். அப்ப நுரையீரலை தான் வந்து தாக்கும். மஞ்சள் காமாலை ஆல்ரெடி சொன்னதா கல்லீரல் அலர்ஜி வந்து வரும். அடுத்தது குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோ மைலிட்டஸ் வைரஸ் ஆனது எவ்வழியாக உடலினுள் செல்கிறது அப்படின்னா, வாய் மூக்கு வழியாக தான் வந்து செல்லும். ஓகேங்களா? வாட்டர் சொல்லுவாங்க. அப்ப குடிக்கிற ஒரு வாட்டர் இது பண்ணுது. அப்போ வாயினாலையும் மூக்குனாலையும் தான் வந்து இது பரவும். சோ இவ்வளவுதான் உங்களுக்கு 22nd லெசன்ல இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் பார்த்தாச்சு. இந்த பார்ட் வந்து உங்களுடைய வீக்லி டெஸ்ட் 3ல இன்க்ளூட் ஆயிருக்கு. சோ அதனால இது எல்லாத்தையுமே கிளியரா பார்த்துக்கோங்க. இதுல நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதிகள் எல்லாமே முக்கியம் தான் உங்களுக்கு. எபிடமிக் பத்தி கேட்கலாம், பேண்டமிக் பத்தி கேட்கலாம், காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் பத்தி கேட்கலாம், நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த வைரஸ் எந்த நோயை உருவாக்குது, இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. சோ அதனால இதை கிளியரா பாத்துக்கோங்க. ஒன்ஸ் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். டெலிகிராம் சேனலோட நேம் BA book. ஓகேங்களா? சோ இந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த BA book டெலிகிராம் சேனலோட ஃபைல்ஸ்ல செக் பண்ணுங்க. ஃபைல்ஸ்ல உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.